வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். அதிரும் நாடாளுமன்றம் சலனப்படாத சட்டமன்றம். என்ன காரணம்? இதற்கான பிரச்சனைக்கான அடிப்படையான காரணம் என்ற நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் கடுமையான குரல் எழுப்பி கொண்டு வருகிறார்கள். மத்திய அரசு கடுமையான கண்டனத்தை இலங்கைக்கு தெரிவிக்க வேண்டும். எதற்காக? தமிழக முதலமைச்சரையும் இந்திய பிரதமரையும் கேலி சித்திரமாக வரைந்து அவர்களுடைய உறவை கொச்சைப்படுத்தி ஒரு மிக கேவலமான வகையில் வெளியான ஒரு கட்டுரை, இலங்கையுடைய ராணுவ இணையதளத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியான ஒரு கட்டுரை மற்றும் கேலி சித்திரத்தை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கிறது அதிமுக. ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் அதற்கான விவாதங்கள் நடைபெறவில்லை. ஏன்? அது போக இலங்கையிலிருந்து வந்த 15 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுடைய சிறுவர்களுடைய கிரிக்கெட் விளையாட்டு போட்டி சென்னையில் நடப்பதாக இருந்தது. அதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டு போட்டி நடக்கிறது. இலங்கையிலிருந்து வந்த 15 வயதுக்கு உட்பட்ட கிரிக்கெட் வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? எங்கு போய் முடியும்? இந்த இலங்கை பிரச்சனை தொடர்ந்து இட்டுக்கொண்டே செல்லுமா? இதை பற்றி தான் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சலீம் சொல்ல கேட்போம். தரக்குறைவான கட்டுரை ஒன்று இலங்கை அரசினுடைய இணையதளத்தில், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய வெப்சைட்ல வெளியிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப கிண்டல் செய்யும் வகையில் இருந்தது. யாரு கிண்டல் செய்யும் வகையில இருந்தது அப்படின்னா, தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படை என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்பொழுதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதுவார், எப்படியாவது மீனவர்களை மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழக முதலமைச்சர் நிறைய கடிதம் எழுதியுள்ளார். இது கிண்டல் செய்யும் வகையில ஒரு கார்ட்டூனும் ஒரு கட்டுரையும் அரசு இணையதளத்திலேயே இலங்கை வெளியிட்டு இருந்தது. பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்தியா முழுவதும் இதற்கு கண்டன குரல்கள் எழுந்தன. இது மட்டுமல்ல, தமிழகத்தில் அதிமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் ஒரு சேர திரண்டு இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிச்சாங்க. இது மட்டுமில்லாது திரை உலகினரும் இன்று போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். இது ஒரு புறம் இருக்க, லோக்சபா ராஜ்யசபா இரு அவைகளிலும் அதிமுக எம்பிக்களால் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. மேல் சபை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொன்னாங்க, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், இது ரொம்ப முக்கியமான விஷயம், இலங்கை தூதரை அழைத்து நாங்க நிச்சயமா எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்போம், அது மட்டும் இல்லாம விளக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக சட்டசபையில மற்ற கட்சிகள்லாம் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா சபாநாயகர் என்ன சொல்லிட்டார், விவாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இலங்கை இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அந்த கட்டுரை வந்ததற்கு. அந்த கட்டுரையையும் அந்த கார்ட்டூனையும் அவங்களோட வெப்சைட்ல இருந்து நீக்கிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இலங்கையிலிருந்து ஒரு கிரிக்கெட் அணி ஒன்று இந்தியாவிற்கு வந்திருந்தது. அதாவது 15 வயதிற்கு உட்பட்டவர்களுடைய அணி. அது தமிழ்நாட்டில் ஒரு டோர்னமெண்ட்ல விளையாட வந்திருந்தாங்க. பாதுகாப்பு காரணம் கருதி அவங்கள திருப்பி இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒரு சேர என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலங்கையில 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாநாடு ஒன்று நடக்க உள்ளது, 3 நாட்கள் மாநாடு. அதுல இந்தியா அதுல கலந்து கொள்ளக்கூடாது, இந்தியா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இலங்கை செய்துள்ள ரொம்ப இந்தியாவை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு தரக்குறைவான செயல்தான் இந்த கட்டுரையும் இந்த கார்ட்டூனையும் அரசு இணையதளத்தில் வெளியிட்டது. அதனால இந்தியா இதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடும் கண்டனம் மட்டுமல்ல, மேலும் பல நடவடிக்கைகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நாடு என்ன மாதிரி நடவடிக்கை என்பதை பற்றி தான் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்களுடன் இணைந்திருக்கார். அதே போல நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுடன் இணைந்திருக்கார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறவர்களே. இன்னும் மிக விரைவில் மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்களுடன் இணைக்கிறார். நான் முதல்ல திரு ராகவன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த கார்ட்டூன்ல வெளியிடப்பட்ட அவமரியாதை செய்யப்பட்ட அவமரியாதை அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருக்கு மட்டுமல்ல, இந்திய பிரதமரையும் இணைத்தே தான் இந்த அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. இங்க அதிமுக உறுப்பினர்கள் மட்டும் கொதித்தெழுந்து கொண்டிருக்க, தேசிய அளவில் அப்படி ஒரு கொதிப்போ, தேசிய அளவில் பாஜக தரப்பிலிருந்து அப்படி ஒரு கொதிப்போ எங்கேயுமே காணல. ஏன்? பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி இப்படி இழிவா அவரையும் தமிழக முதலில் இணைத்து கொச்சைப்படுத்த முடியாத ஒரு கட்டுரை வெளியானது பிரதமருக்கும் இந்த நாட்டுக்கும் சேர்த்தே தான் அவமானம் என்று பாஜக உணரவே இல்லையா? கண்டிப்பா உணர்ந்திருக்கிறோம். அதனாலதான் எங்களுடைய மாநில தலைவர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை கண்டிச்சு அறிக்கை கூட விட்டிருக்கிறார், பார்த்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகத்தான், மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர்கள் கூட மன்னிப்பு கோரியிருக்கிறார். இலங்கை அரசாங்கம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. உடனடியாக அந்த பதிவு நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால பாரதிய ஜனதா கட்சி இதுல பாராமுகமாகவோ இல்லாட்டி அது பெரிய அலட்டிக்காம இருக்கிறாங்க, தவறான கருத்து. நான் எதுக்காக இந்த வித்தியாசத்தை கேட்கிறேன்னு, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. தூதரக ரீதியா யாராவது பேசியிருப்பாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, இது முடிஞ்ச ஒரு விஷயம்.
அதிமுக இதுல வந்து அப்பா மன்னிப்பெல்லாம் கேட்டாங்கன்னு விட்டுலையே. தமிழக முதல்வரையும் பிரதமரையும் இணைத்து இப்படி கொச்சப்படுத்தி பேசுறாங்கிறது எவ்வளவு துணிச்சலை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். இது மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுன்னு அப்ப பாஜக எம்பிக்கள் எங்கேயாவது இந்தியா ஒரு இடத்துல பாஜக எம்பிக்கள் எங்களுடைய பிரதமர் எப்படி சொல்லுன்னு சொல்லி எங்கேயாவது கேட்டுருக்காங்க. எல்லா எம்பிக்களும் போராடணும். குறைஞ்சபட்சம் பாஜக எப்படி அதிமுக எம்பிக்கள் போராடுறாங்க அது மாதிரி பாஜக எம்பிக்கள் எங்கேயாவது குரல் எழுப்பியிருக்காங்களா? நாங்க பேசிட்டோம் சமரசம் மட்டும் முடிஞ்சு வச்சு அப்படின்னு அவ்வளவு எளிமையா விட்டுவிடக்கூடிய விஷயமா இது? இல்ல எளிமையா விடுறோங்கிறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் போராட்டத்தினுடைய ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில ஆட்சியில் இருக்கிறோம். இப்ப அங்க இருக்க இலங்கையினுடைய தூதரக அதிகாரியோ இல்லாட்டி இலங்கையினுடைய அமைச்சரையோ கூப்பிட்டு பேச முடியும், பிரச்சனையை தீர்க்க முடியும். அந்த பொறுப்புல இப்ப இருக்கிறோம். அதனால அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான என்ன செய்யணுமோ செஞ்சிருக்கிறது இந்த அரசாங்கம். இப்பொழுது அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் மாத்திரமல்ல, நீங்களே சரியா சொன்னீங்க, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இலங்கை தூதரை கூப்பிட்டு வார்ன் பண்ண போறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே. இதைத்தானே அரசாங்கம் செய்யணும். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? எதிர்கட்சிகளுடைய கடமை போராடி கொண்டிருப்பது, ஆளுங்கட்சியோட கடமை அமைதியாக இருக்கிறது. ஆளுங்கட்சி போராட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யணுமோ அதை செய்கின்ற இடத்துல இருக்கும் போது அதை செஞ்சுட்டு போறோம், அவ்வளவுதான். நாஞ்சில் சம்பத் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டு போகிறோம். கிட்டத்தட்ட செய்து விட்டோம். இன்னும் பாக்கி வந்து இலங்கை தூதர் வந்து சந்திக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. கண்டிச்சாச்சுன்னா செய்திகள் ஊடகங்கள் எல்லாத்தையும் வந்துடும். இலங்கை தூதருக்கு கடுமையான கண்டிப்பு போதும் இல்லையா? பாஜக அரசு சிறப்பான பார்வையில சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன வேற பார்வை இருக்கிறது. அவர் முடிக்கிட்டோம் நான் சொல்றேன் பிளீஸ். இது ரெண்டு நாடுகளுக்கு இடையான பிரச்சனை. ஆனால் ஒரு நாகரிகமற்ற அழிச்சாட்டியமான செயலை இலங்கை செய்திருக்கிறது. தமிழகம் இன்றைக்கு நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறது. எல்லா தரப்பில் இருக்கிறவர்களும் இன்றைக்கு கொதித்தும் கொந்தளித்தும் போயிருக்கிறார்கள். தமிழகம் கொந்தளித்ததனுடைய விளைவு இன்றைக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய சர்க்கார் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் தம்பித்துரை அவர்களும் நாடாளுமன்ற மேலவையில் டாக்டர் மைத்ரேயன் அவர்களும் சுட்டிக்காட்டியதைப் போல இலங்கை அரசுக்கு தன்னுடைய வலிமையான கண்டனத்தை நாடாளுமன்றத்தின் மூலம் நிறைவேற்றித் தருவதன் மூலம்தான் இலங்கைக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க முடியும். இல்ல உங்களுடைய நம்ம எம்பிக்கள் வந்து இங்க குரல் எழுப்பும் போது திரு தம்பித்துரை அவர் சொல்றார், உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் மத்திய அரசு சொல்லி கோரிக்கை விடுக்கிறார். அவர் கேட்டது ஒரு அறிக்கை. ஆனா பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்த அவையும் கூடியிருக்கும் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, 100 விதமான முறையில் கண்டிக்கிறோம், எந்த குழப்பமும் கிடையாது, நிச்சயமா கண்டிக்க வேண்டிய விஷயம். இதை இலங்கை தூதரை அழைத்து நாங்கள் விளக்கம் கேட்போம், அவரிடம் எங்கள் கண்டனத்தை பதிவு சொல்றாங்க. சோ நீங்க கேட்டதுக்கு ஒருபடி மேலே தானே. அப்ப 2 முறை பாராளுமன்றத்தை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு ஏன் ஆர்ப்பாட்டம்? அது தமிழக மக்களினுடைய உணர்வை எதிரொலிக்க வேண்டிய கடமை இல்லையா எங்களுக்கு? அவங்களுக்கு மத்திய அரசு மறுத்தால் நீங்கள் எதிரொலிக்க வேண்டியதா? மத்திய அரசு சரியா சொல்லியிருக்கு, அவங்க சம்மதிக்கிறாங்களே, அவங்க தான் நீங்க கேட்கறதோட அதிகமா செய்யறாங்க. இது இந்த பிள்ளை விளையாட்டை அவர்கள் தொடர்ந்து விளையாடக்கூடாது அல்லவா? ஆகவே இந்திய அரசாங்கம் கடுமையாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அல்லவா? தூதரை நாளைக்கு அழைத்து சுஷ்மா ஸ்வராஜ் பேசிவிட்டால் நீங்கள் மனது நிறைவடைந்து விடுவீர்கள் இல்லையா? எதிர்காலத்தில் இப்படி நடக்காது என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் உண்டா? அது யாருக்கு? ராஜபக்சே தான் கொடுக்கணும். அதான் கேட்கிறேன் நான். உத்தரவாதம் உண்டா? இலங்கை இன்னைக்கு இந்த தவறு இலங்கை இப்போது செய்வதல்ல, என்றைக்கும் இந்தியாவை இலங்கை மதித்ததே கிடையாது. அந்த நாளில் இருந்து விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலத்தில் காந்தி இலங்கைக்கு சென்றார். அவரை பேசவே விடல. அவர் பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்ட மேடையை உடைத்தெறிந்துவிட்டு பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்தி அவரை அன்றைக்கு தாக்குவதற்கு முயற்சித்தார்கள். அன்றைக்கு ஒரு ஈழத்தமிழன் குமாரசுவாமி தான் அன்றைக்கு காந்தியை பாதுகாத்து இந்தியாவிற்கு பத்திரமாக அனுப்பி வைத்தார். இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்திற்கு நிதியும் கொடுத்து விட்டார்கள் ஈழத்தமிழர்கள். அதற்கு பிறகு பண்டிட் ஜவஹர்லால் நேரு சென்றார். அவரையும் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. உலகம் போற்றி அந்த மகத்தான தலைவன் அவமானத்தை சுமந்து கொண்டு திரும்ப வந்தார். அன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகள் கொழும்பு விமான நிலையத்தில் பணியாற்றினார்கள். அவர்களுக்கு உரிமையும் இல்லை, ஊதியமும் இல்லை. ஆகவே அதை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் ஏகேஜி அன்றைக்கு கொழும்பு சென்றார். மேதன விழா பொதுக்கூட்டத்தின் மூலம் அதை எதிரொலிக்க அவர் விரும்பினார். அந்த கூட்டத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மலையாளிகளை கேரள அரசு திரும்ப அழைத்துக் கொண்டது. இந்தியாவின் இளைய தலைவர் என்று பேசப்பட்ட ராஜீவ்காந்தி இலங்கைக்கு சென்ற பொழுது பிரேமதாஸ் அவரை வரவேற்கிற இடத்தில் கூட இல்லை.
அவரை திருப்பி அனுப்புகிற நேரத்தில் ஒரு சிங்கள சிப்பாய் அவரை தாக்குவதற்கு முயற்சித்தான். அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. ஆகவே இலங்கை இந்தியாவை பகை நாடாகத்தான் பார்க்கிறது. உறுதியான நடவடிக்கை இந்திய அரசாங்கம் எடுத்தால்தான் தமிழர்கள் அமைதியாவார்கள். உங்களுடைய கருத்து ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இந்த டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறையினுடைய வெப்சைட்ல பார்க்கும் பொழுது இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா இது போட்டு பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா அது ஒரு அபிஷியல் வெப்சைட், அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புத்துறையினுடைய வெப்சைட், அபிஷியல் வெப்சைட்ல இந்த மாதிரி தவறுதலா வரும் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கு ஒரு எடிட்டர் ஒருத்தர் இருப்பாரு, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, மேலதிகாரி இதை பார்த்துட்டானே போட முடியும். டிஸ்கிளைமர் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் எப்படி அவர்களுக்கு தெரியாம வந்திருக்க முடியும்? இவர் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசும்பொழுது காந்தியடிகள் அவமானப்பட்டதெல்லாம் சொன்னார். இப்ப மன்மோகன் சிங் இவங்க அவமானப்பட்டிருக்காங்க. 2012 செப்டம்பர்ல லோக் பீமா அப்படின்னு ஒரு பத்திரிகையில இதே மாதிரி தான், அன்றைக்கு மன்மோகன் சிங் பிரதமர், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், இதே மாதிரி எவ்வளவு தரக்குறைவாக கார்ட்டூன் போட முடியுமோ பிரதமரையும் முதலமைச்சரையும், இப்ப நரேந்திர மோடி அதுதான் மாறி இருக்குது. ஆனா அப்ப பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ஜெயலலிதாவையும் தரக்குறைவாக விமர்சித்து லோக் பீமால அப்படின்னு ஒரு பத்திரிகையில அது மாதிரி வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணாங்க அரசாங்கம் எல்லாம், நம்ம இந்தியாவுடைய அரசாங்கம் பெருசாவே எடுத்துக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஏன் பெருசா எடுத்துக்கலங்கிற பாருங்க. அன்னைக்கு வந்தது ஒரு பத்திரிகையில இல்ல, பத்திரிகை இன்னைக்கு அந்த பத்திரிகையில வந்தத அந்த ராணுவ இணையதளத்துல போட்டிருக்காங்க. ராணுவ இணையதளத்துல போடும்போது அதோட முக்கியத்துவம் ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் பெருசா எடுத்துக்கல நீங்க கேக்குறீங்க. பட் பதுலா ஜெயசேகரா அப்படின்னு ஒரு அமைச்சர் இதை கண்டிச்சார். உடனே இன்னொரு என்ன இது யார் பண்ணதுன்னு சொன்னா திலங்கா சுமதி பாலான்னு அதோட எம்பி, ஆதரவு எம்பி, இப்ப இன்றைக்கு ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிற அந்த எம்பி தான் அதை செஞ்சிருக்கிறாரு. ஆனா இதை ஒரு அரசு அமைச்சர் அங்க அதாவது அந்த நியாயப்படுத்தினார். உங்க அரசாங்கம் இப்படி இருக்கிறது, எங்களுக்கு இப்படி இருக்கிறது, அந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுவோம். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் 2 தடவை சொல்ல முடியும். இது ஒண்ணு. நம்ம தமிழ்நாட்டில் அங்க புத்த பிட்சுக்கள் டூர் வரும்பொழுது தஞ்சாவூர் கோவில்ல தாக்கப்பட்டாங்க பாருங்க. அப்ப அங்க ஒரு அமைச்சர் நியோமல் பெரரா இதை கண்டிச்சார். இன்னொரு அமைச்சரை விட்டு விமல் வீர வன்சா அவர் என்ன சொல்றாரு, உங்க தமிழர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் கொலம்போக்கு வராங்க, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் வராங்க, நாங்களும் இது மாதிரி பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறார். ஒரு பக்கம் இந்த மாதிரி, ஒரு பக்கம் எச்சரிக்கை. இது பல நேரங்கள்ல இலங்கை அரசாங்கத்துடைய ஒரு நோக்கம் இல்லை. இலங்கை அரசு செய்துங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குது. இந்திய அரசு என்ன செய்யுதுன்னா என்னுடைய கேள்வி. இலங்கை அரசு என்ன செய்யுங்கிறது திரு நாஞ்சில் சம்பத்தோ திரு ராவணோ சொல்லி தெரிய வேண்டிய எல்லா மக்களுமே தெரிஞ்சிருக்கு. இந்திய அரசு என்ன செய்யுது, தமிழக அரசு என்ன செய்யுது உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்புறது. மத்திய அரசு இதுல என்ன நிலைப்பாடு இருக்கும்போது நாங்க கண்டிக்க தூதி கூட்டு வச்சு கண்டிக்கிறேன்னு சொல்றீங்க. திரு வெங்கையா நாயுடு ரொம்ப அழகா சொல்றார், இரு நாட்டு உறவுகள் ஒரு நல்ல வலுவான நிலையில் இருக்கும்போது, ராஜாங்க ரீதியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம அப்படி படக்குன்னு எதுவும் செஞ்சிட முடியாது, நாங்க பார்த்து செய்வோம், நிச்சயமா நாங்க கண்டிப்போன்றார். அவர் சொல்லும் போதே முன்னாடி இவ்வளவு விஷயம் அப்ஜெக்டிவ்ஸ் போடும்போது எங்க இலங்கை கோச்சுக்கிறோமோ அப்படிங்கிற கவலை திரு வெங்கையா நாயுடுக்கே இருக்கு. நீங்க இலங்கை உடனடியாக ரியாக்ட் செய்ததுதான், உடனடியாக மன்னிப்பு கோரியது. இதெல்லாம் சும்மா இலங்கையோட நேச்சரே அப்படி கிடையாது. இலங்கை என்றைக்காவது செஞ்சிருக்கிறதா, இன்னைக்கு மன்னிப்பு கோரி இருக்குது என்பது மாத்திரம் எடுத்தது மாத்திரமல்ல. இன்றைக்கு மத்திய அரசாங்கம், நீங்க சரியா சொன்னீங்க, சுஷ்மா ஸ்வராஜ் ஃப்ளோர் ஆஃப் தி பார்லிமெண்ட் சொல்றாங்க, ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், துறைக்கான அமைச்சர் சொல்றாங்க. அதனால இது கூட்டு கண்டிக்க போறாங்கிறதும் உண்மை. அதனால இதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தது என்பது அல்ல, இது இந்தியாவுக்கு ஏற்பட்ட அவமானம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பொதுச் செயலாளருக்கோ தமிழக முதலமைச்சர் மாத்திரமல்ல, இங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் கொச்சையாக பேசப்பட்டிருக்கிறது அந்த கார்ட்டூன்ல. எப்படி நிச்சயமா இருவரும் தலைவர்களை பத்தி, இந்திய தலைவர்களை பத்தி பேசும்போது எப்படி சும்மா இருக்க முடியும்? அதற்கான நடவடிக்கை எடுத்துதானே இருக்கிறோம். ஒண்ணுமே செய்யாம இருந்தா நீங்க சொல்றது நியாயம். இத்தனையும் செய்திருக்கிறது அரசு, கூட்டு வான் பண்றதும் சொல்லி இருக்கிறாங்க. வேற என்ன பண்ணணும், வேற என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் திரு பகவான் சிங்கிட்ட கேட்க விரும்புறேன், மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த கேள்வி திரு KT ராவன் கேட்ட கேள்வி. தமிழக முதலமைச்சரையும் பிரதமரையும் இணைச்சு இப்படி கேலி சித்திரம் வெளியாகக்கூடிய இடத்துல இதை கண்டிச்சு மத்திய அரசு என்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சாச்சு, மிச்சம் செய்ய போறோம், அவங்களுடைய தூதரையும் கூட்டு வந்து கண்டிக்க போறோம் சொல்லியாச்சு. நாங்கள் மத்திய அரசு, தமிழக அரசோ தமிழக எம்பிகள் என்ன கேட்டாங்களோ, அதிமுக என்ன கேட்டாங்களோ அதை நாங்கள் செஞ்சுட்டோம். இதற்கு மேல வேற என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார் திரு ராகவன். இதற்கு மேல ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இலங்கை திரு சம்பத் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து இந்திய தலைவர்களை அவமரியாதை செய்வதை இலங்கை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிற அந்த நாட்டு மக்கள் அப்படியே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் வேற ஏதாவது செய்ய முடியுமா? ராகவனோட நான் முழுமையாக நான் அதை ஒத்துக்கிறேன், நான் அதை ஏத்துக்கிறேன்.
அவர் சொன்ன மாதிரி இது ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதை நம்ம இன்னுமே இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அடுத்த நடவடிக்கைக்கு விட்டுறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெருசு படுத்துறதுல அதுல வெங்கையா நாயுடு ரொம்ப தெளிவா ஒன்று சொல்லியிருக்காரு. பல விஷயங்கள் டிப்ளமேட்டிக் இனிஷியேட்டிவ்ஸ் நடக்கும்போது இந்த ரெண்டு நாடுகள் மத்தியில சில கசப்பான விஷயங்கள் நடந்தால் அதை பெருசாக்க வேண்டாம் அப்படின்றாரு. இதுல ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கு பார்க்கணும். அது நம்ம நாட்டு தலைவர்களை, அதாவது இங்க இப்போ இருக்கிற முதலமைச்சரா இருக்கலாம், இல்லைன்னா திமுக தலைவர் கலைஞரா இருக்கலாம், மன்மோகன் சிங், சோனியா காந்தி, எல்லாரையுமே கொச்சப்படுத்தி இலங்கை மீடியால நானே பார்த்திருக்கேன். பல முறை என்னன்னா கார்ட்டூன்ஸ் வந்திருக்கு, எடிட்டோரியல்ஸ் வந்திருக்கு. இப்ப நம்ம நண்பர் பேசின மாதிரி சில முக்கியமான மினிஸ்டர்ஸே ரொம்ப ஒரு கேவலமா பேசியிருக்காங்க. அந்த பப்ளிக் மூட் அப்படியே இருந்திருக்கு. இதுக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம குறைகள் சொல்லியிருக்கோம், கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், கேலி பண்ணியிருக்கோம், அதுவும் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு நாடுகள் மத்தியில, அதுவும் இவ்வளவு ஒரு க்ளோஸ் நெய்பர்ஸ் மத்தியில நமக்கு இப்போ we need peace. இது என்னன்னா ஒரு சேன் திங்கிங், அதுல நம்ம ஈடுபட்டு இதுல அன்னெசரியாக ஒரு கான்ட்ரவர்சிஸ் எழுப்பாம உட்கார்ந்து பேசி இது தீர்க்க வேண்டிய விஷயம். நான் இப்ப சொன்ன மாதிரி மீடியாக்கள்ல வந்தது அது ஒரு பக்கம், அதெல்லாம் பிரைவேட் மீடியாக்கள், மினிஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ். ஆனா ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லயே இந்த மாதிரி போடுறது, இது இலங்கை அரசாங்கம் ரொம்ப ஒரு they have to be very very just an apology is not enough. They have to order an inquiry. இப்ப நீங்க நான் இந்த ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடி அங்கே உள்ள தமிழ் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்னோட பேசினார். இது விஷயமா இல்ல, வேற விஷயமா எனக்கு போன் பண்ணினாரு, ஒரு மெடிக்கல் விஷயமாக. அப்ப நான் சொன்னேன், என்ன தேவா இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெப்சைட்ல இப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அவர் சொல்றாரு இப்போதான் ஒரு இந்தியா டெலிவிஷன்ல நான் இதை பத்தி நான் பேசுறேன், எனக்கு பேட்டி எடுத்தாங்க. அப்ப நானும் சொன்னேன், இது என்னாச்சுன்னா இதுல இங்க இருக்கிற சில மீடியாக்கள் என்ன கேட்டாங்க, அதை பத்தி அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. உடனே நான் பார்த்து நான் பிரசிடென்ட் கிட்ட கேட்டு நான் சொல்றேன்னு உடனடியாக நான் பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்சோட தொடர்பு கொண்டேன். அவர் ஷாக் ஆயிட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே வித்தின் 5 minutes போன் பண்ணிட்டு ஆர்டர்ட் அதை உடனடியாக எடுக்க சொன்னேன், அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு பிரசிடென்ட் எங்கிட்ட சொன்னாரு அப்படின்னு தேவா சொல்லி இப்பதான் எங்கிட்ட சொன்னார். சோ அட் தி ஹையஸ்ட் லெவல் ஒரு அப்பாலஜி வந்திருக்கு. இனிமேல் இது போல நடக்காத இருக்கிறதுக்கு இது ஒரு வார்னிங்கா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு லாங் ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் மிந்தி இப்போ ஈழம் அப்படின்ற ஒரு பதட்டமான ஒரு எண்ணம் அவங்க இலங்கை சிங்கள அரசியல் ஆட்களுக்கு மத்தியில் இருந்தது. எங்க நாடு பிரிஞ்சிருமோ, புலிகள் இருக்காங்க, ஈழம் எப்படி பிரிஞ்சு போயிடுமோ, இதுக்கு இந்தியாவுடைய துணை இருக்குமோ என்ற ஒரு அச்சமும் பயமும் இருந்தது. இப்ப அந்த அச்சம் இல்ல. 5 வருஷம் ஆச்சு. ஆனா 5 வருஷத்துல எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு அங்க பாதுகாப்பு, சம உரிமை அப்படின்னா சுத்தமா கிடையாது. இத பத்தியெல்லாம் நம்ம கேட்கணும். இது மாதிரி அது நிச்சயமா திஸ் இஸ் a larger issue. அது மட்டும் இல்ல, ஒரு குளோபல் இஷ்யூ பாத்தீங்கன்னா சைனா பக்கம் நீங்க சொன்ன இந்த 5 ஆண்டுகளுக்கு தமிழோட பாதுகாப்பு பற்றி டக்ளஸ் தேவானந்தா ஏதாவது கேட்டீங்களா? அதை பத்தி என்ன கேட்க முடியும். அதுக்குள்ள காதல சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி ஆன் த லைன் அப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த விஷயத்தை பத்தி நான் சொன்னேன். இந்த மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்ல எப்படி அது வர முடியும்? அதாவது ஒரு பிரைவேட் ஏதாவது பேப்பரோ மேகசின்ல நம்மள கேலி பண்றதுல அது சர்வசாதாரணமா போயிடுச்சு. போக போக என்னன்னா இந்த ரெண்டு நாடுகள் மத்தியில இந்த முக்கியமா தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் நடுவுல உறவே ஒரு மாதிரி கெட்டு போன ஒரு நிலைமையில ஈவன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்ல வந்தது எப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு இவர் இந்த பதில் சொல்லி இருக்கிறார். But we have to consider the larger issues also, the global issues. பெரிய விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, பல விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டிய சொல்றீங்க. வடிவேல் ஒரு படத்தை சொல்ற மாதிரி அவர் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன், என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவாங்க மாதிரி நம்முடைய ஊடகங்கள் இலங்கை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கின்றன. இலங்கை ஊடகங்கள் நம்முடைய அரசாங்கத்தையும் அரசியல் ரீதியான உறவுகளையும் கூட கொச்சைப்படுத்த துணிந்திருக்கின்றன. இதற்கான காரணம் என்ற முக்கியமான கேள்வி இருக்குது. அதை தாண்டி இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் இது தொடர்பான கடுமையான கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்திய அதிமுக தமிழக சட்டமன்றத்தில் இது தொடர்பான விவாதத்தை அனுமதிக்காது ஏன்? அதிரும் நாடாளுமன்றம், சலனப்படாத சட்டமன்றம். இதற்கான காரணம் தமிழக முதலமைச்சரையும் பிரதமரையும் கேலி செய்து ஒரு இலங்கையுடைய அதிகாரப்பூர்வ ராணுவ இணையதளத்தில் வெளியான
ஒரு கேலி சித்திரம் மற்றும் கட்டுரை. அதை கண்டித்து பாராளுமன்றத்தில் கடுமையான அமளிது மொழியை அதிமுக நியாயமான வகையில் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதம் வேண்டும் என்று கவனிப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போதும் அனுமதிக்கவில்லை. இதைத்தான் நான் திரு நாஞ்சில் சம்பத்தை கேட்க விரும்புகிறேன். கடந்த நிகழ்ச்சி முடிவுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை கூட்டத்திலையும் கூட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதம் பண்ண சொல்லி திரு ஜவாஹிர்லால் உட்பட எல்லா நண்பர்களும் கேட்டாங்க. சட்டமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கணும். அப்ப அனுமதிக்கப்படல. மதியமே தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதினாங்க. சரி, இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம செய்யலாம் சொல்லி யோசிக்கலாம் பார்த்தா இன்னைக்கு விவாதம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கேட்டு கூட இன்னைக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க. சபாநாயகர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதுல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரே ஒத்த கருத்து தான் இருக்குது. இதுல மாறுபட்ட கருத்து இல்லங்கிறனால விவாதத்துக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாரு. இது நியாயமானதானா? இந்தியால பாராளுமன்றத்தை இவ்வளவு பெரிய அமளி எழுப்பி விட்டுக்கூடிய அதிமுக இந்திய எம்பிக்கள் 543 யாரா ஒருத்தருக்காவது இந்த பிரச்சனையில மாற்று கருத்து இருக்கா? ஏன் இவ்வளவு பெரிய கோஷம், ஏன் விவாதம் பாராளுமன்றத்தில், ஏன் இல்லை சட்டமன்றத்தில்? சட்டமன்றத்தில் அது விவாதிக்க வேண்டிய தேவையில்லை என்று இன்றைக்கு அறிவித்திருப்பது முதலமைச்சருடைய நயத்தக்க நாகரிகத்தையும் பெருந்தன்மையும் காட்டுகிறது. பாராளுமன்றத்தில் விவாதிக்க கேட்டது, பாராளுமன்றத்தில் வாதிக்க கேட்டது தமிழர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், இங்கே உணர்ச்சி ஒன்று உறைந்து போய்விடவில்லை என்பதை உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக பேசியது. அதிமுக எம்பிக்கள் தவிர வேறு யாரும் கோஷம் எழுப்பவில்லை. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் தான் கோஷம் எழுப்பியிருக்கு. பாராளுமன்றத்தில் எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர், எங்களுக்கு வானமும் சிறகுமாக இருக்கிறவர், எங்களுடைய முதலமைச்சர், ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கவசம், அதனால நாங்க பேசணும். இல்ல நம்ம வந்து இதற்கு முன்னால வெளிநாட்டு விஷயங்களாக இருந்தாலே கூட நம்ம வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். இதே இலங்கை பிரச்சனை 100 தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இன்னும் பல்நாட்டு பிரச்சனைகளை பல தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். நம்ம இது வந்து தமிழக அரசு சம்பந்தப்பட்டது, தமிழக முதலமைச்சர் சம்பந்தப்பட்டது, இந்திய பிரதமர் சம்பந்தப்பட்டது. இதுல ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படலாம். நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாடி ஒரு விவாதம் நடத்தலாம். அந்த விவாதம் நடத்துங்கன்னு சொல்லி எம்எல்ஏக்கள் கேட்கிறாங்க. இதுல யாரா ஒருத்தர் மாற்று கருத்தை பதிவு பண்ணிட போறாங்களா? யாரா ஒருத்தர் வந்து தவறான வார்த்தை பதிவு பண்ணிட போறாங்களா? என்ன தயக்கம் அதுங்கிறது என்னுடைய சந்தேகம். இல்ல, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்று இன்றைக்கு சொல்லிவிட்டார்கள். துணை தூதரை கூப்பிட்டு நாங்க வார்ன் பண்றோம்னு சொல்லியாச்சு. 2 நாட்டுகளினுடைய பிரச்சனை, இதை எச்சரிக்கையாக அணுக வேண்டும் என்று வெங்கையா நாயுடு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடந்தது 11 மணிக்கு மேல பகல்ல. காலையில நம்ம அவை கூடிய போதே வந்து இங்க நம்ம வந்து கேட்டாங்க இந்த கோரிக்கை வைக்கப்பட்ட. ஏற்கனவே கடைசியா கூடிய போதும் கோரிக்கை வைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை வருகிற பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி முந்தப்படாது இல்ல. இங்க நம்ம ஒரு தீர்மானம் நிறைவேற்றது எந்த வகையில மத்திய அரசு பாதிச்சுன்னு கேட்கிறேன். நம்ம ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் வச்சுக்கோங்களேன், மத்திய அரசு விரைந்து செயல்பட வேண்டும், இல்லாட்டி தூதர் எடுத்து கண்டிக்க வேண்டும், இல்லாட்டி ஏற்கனவே அவர்கள் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். தமிழ்நாட்டில் நடைபெறுகிற போராட்டங்களும், டெல்லியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொந்தளிக்க வைத்ததும் எங்களுடைய உணர்வை வெளிக்காட்டதான். அவர்கள் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது பிறகு எதற்காக இந்த கோஷம் பாராளுமன்றத்தில்? 2 ஒரு முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு? இல்லையே, நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதத்திற்கு இலங்கை தயாராகாது. இலங்கைக்கு இறுதி எச்சரிக்கை விட வேண்டிய நேரம் இந்த நேரம். நான் திரு கே டி ராகவன் கேட்க ஒரு முறை இன்னொரு டெவலப்மெண்ட் நம்ம வந்து பாத்துருக்கோம். ரீசென்ட் டேஸ்ல ஏற்கனவே இருந்த ஒரு நிலைப்பாடு போர் உச்சகட்டத்தில் இருந்த பிறகு 2009 அதுக்கு பிறகு கொஞ்சமா வந்துட்டு எங்கேயுமே மழுங்காம அந்த ஒரு எதிர்ப்பு உணர்வு இலங்கைக்கு எதிராக தொடர்ந்துட்டே இருந்துச்சு. அதுல பாஜக ஒரு நிலைப்பாடும், சுப்பிரமணியசாமிக்கு ஒரு நிலைப்பாடும், அதுல வந்து நீங்க விலகி போறது ஒரு பக்கம் இருக்க. இப்ப சென்னைக்கு நீங்க நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான லோக்கல் டோர்னமெண்ட்ல வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய 15 வயதுக்கு குறைவான வீரர்கள் வந்து விளையாடுவதா இருந்துச்சு. அவர்கள் வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்படி திருப்பி அனுப்புவது உங்களுக்கு உடன்பாடான விஷயம் தானே? உடன்பாடு இல்லைங்கிறதோட மாநில அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அதை செஞ்சிருக்கிறாங்க. அதுதானே பார்க்க முடியுது. நம்ம சட்டம் ஒழுங்கு இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நினைச்சிருக்கலாம் மாநில அரசாங்கம். அதனால இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கலாம். திரு நாஞ்சில் சம்பத் சார், பாதுகாப்பு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல. சொல்லப்பட்ட காரணங்கள் வந்து அந்த டோர்னமெண்ட் நடத்தினவரும் சரி, மற்ற அதிகாரிகளும் சரி, ஏன் வந்து டிபோர்ட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது பாதுகாப்பு காரணம் சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, இல்லாட்டி தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா? அப்படி வந்தால் அதை இரும்பு கரம் கொண்டு அடுக்குவதில் தமிழக முதலமைச்சர் சிறந்தவர் அப்படின்னு பேர் வாங்கினார். சட்டம் ஒழுங்கு வந்து சரியா காப்பது இவருக்கு நிகர் இல்லை என்று பேர் வாங்கினார். முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கதானே புத்திசாலித்தனம். அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிவிட்டு அதுக்கு பிறகு செய்யறதை விட முன்கூட்டியே வராமல் தடுப்பதுதானே புத்திசாலித்தனம். அதானே அறிவார்ந்த நடவடிக்கை. அதுதான் காரணமா, அல்லது வந்து தமிழக அரசுக்குமே கூட அதுல ஒரு எண்ணம் உண்டா அந்த மாதிரி இலங்கையை சேர்ந்த வீரர்கள் இங்க வரக்கூடாது அப்படின்ட்டு? இல்ல, ஏற்கனவே இலங்கை வீரர்கள் இங்க விளையாட அனுமதிக்க முடியாது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம். 2012 ஃபுட்பால் தீர்மானம் போட்டிருக்கோம். அதனால தமிழ்நாட்டில் எதுக்கு அதுக்கு அனுமதிக்க முடியாது. அப்ப வந்து இலங்கை வீரர்கள் நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னது பாதுகாப்பு காரணம் மட்டும் இல்ல, தமிழக அரசுக்கு உடன்பாடு இல்ல. அதனாலதான். ஆமா, தமிழக அரசுக்கு அந்த வீரர்கள் விளையாடுவதில் உடன்பாடு இல்லை.
ஏற்கனவே நாங்க இது சம்பந்தமா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். இலங்கையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு தமிழகத்தில் பயிற்சி கொடுக்கக்கூடாது, இந்தியாவிலேயே பயிற்சி கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து ஒரு 10 இலங்கை விளையாட்டு வீரர்கள் இந்தியா முழுக்க பல நாள் விளையாண்டுகிட்டே இருக்காங்க. ஒரு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான். நம்ம 2020 மேட்ச் அப்படிங்கறதுல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். இலங்கை வீரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிகள் பேர்லயும் சேர்ந்துட்டு சென்னையில இருந்து, மும்பைல இருந்து, டெல்லியில இருந்து, கொல்கத்தால இருந்து, பெங்களூர்ல இருந்து ஒவ்வொரு அணி பேர்லயும் வச்சுக்கிட்டு இலங்கையை சேர்ந்த வீரர்கள் இந்திய மண்ணில் இந்தியா வீரர்களுக்காக, இந்திய அணிகளுக்காக தொடர்ந்து விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டுக்கு வராம போனா எல்லாம் முடிஞ்சு வச்சா? தமிழ்நாடு தானே எங்க கையில் இருக்கு. நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள தானே நடவடிக்கை எடுக்க முடியும். இந்தியா முழுவதும் இலங்கை ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. இது ராணுவ வீரர்கள் பயிற்சி கொடுக்கக்கூடாதுங்கிறது வேற ஒரு விஷயம். என்ன காரணம்னா, இலங்கைக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, நம்ம இந்தியா வந்து முழுக்க பாதுகாப்பா இருக்குது. அப்ப யாரை கொள்றதுக்கா நீ ஆயுதம் கேட்கறங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும். சொந்த மக்கள் பாதுகாப்பு ராணுவ ஒத்திகை நடத்தல, அவங்களுக்கு ராணுவ உடன்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, விளையாட்டுல உங்களுக்கு என்ன குந்தகம் வந்ததுங்கிறது கேள்வி. இது மத்திய சர்க்கார் தான் முடிவெடுக்கணும். அதுல நாங்க தலையிடவே விரும்பலையே. அனுமதிக்காம திருப்பி அனுப்புது மாநில சர்க்கார். அது தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாடு தவிர வேற எங்கேயாவது விளையாண்டு தமிழ்நாட்டுக்குள்ளதானே நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும். திரு பகவான் சிங், இந்த விளையாட்டு அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? விளையாட்டு வீரர்கள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து முரண்பட்ட பரம எதிரி நாடுகளா இருந்தாலும் கூட ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து விளையாடக்கூடிய காட்சிகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னமும் சொல்ல போனா எதிரி அப்படின்னு எதிரி நாடு யாரை கேட்டா எந்த படிப்பறிவும் இல்லாத ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும், பாகிஸ்தான் அப்படி சொல்லும். அந்த நாட்டோட கூட நம்ம விளையாட்டு உறவை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும் போது இலங்கையில் இருக்கக்கூடிய வீரர்கள் இந்தியாவில் விளையாடுவது தடை செய்யப்படுவது, குறிப்பாக தமிழகத்தில் விளையாடுவது தடை செய்யப்படுவது, இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன திரு பகவான்? அது விளையாட்டு விஷயங்கள், விளையாட்டு வீரர்கள் வர்றது போறது பத்தி நம்ம தடை செய்யறது, அது இந்த சூழ்நிலையில இப்போ போராட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு, இவ்வளவு வருஷம் ஆன பிறகு அது அவ்வளவா உச்சிதம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு வந்த விளையாட்டு வீரர்கள் அண்டர் 15 டீம், அது இலங்கையில் அது வந்திருக்கு தவிர அது ஒரு பிரைவேட் கிரிக்கெட் டீம். அது இங்க ஒரு காங்கிரஸ் எம்பி தான் அந்த டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது திருப்பி அனுப்பியிருக்காங்க. திருப்பி அனுப்பின போது அதுல ரொம்ப தெளிவா அவங்க ரீசன் சொல்லியிருக்காங்க. இதுல நாங்க லா அண்ட் ஆர்டர் பாதிக்கப்படலாம், அந்த பிளேயர்ஸுக்கு ஒரு செக்யூரிட்டி பிரச்சனை வரலாம், அதுல ஒரு தவறும் கிடையாது. ஐ திங்க் தட்ஸ் a very correct decision that the government has taken. ஏன்னா நம்ம நாஞ்சி சம்பத் சொன்ன மாதிரியும் அது உண்மை. முன் பாதுகாப்பு, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, யாராச்சும் ஒரு கல்லு தூக்கி எறிஞ்சாங்க, அது நம்ம ஒவ்வொரு பிளேயர், ஒரு சின்ன பையனுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது. இந்த மேட்ச் இங்க நடக்காத இருக்கிறதுக்கும் அந்த டீம் திரும்பி போனா ஒன்னும் தலைமொழி போறது கிடையாது. வாட் போலீஸ், இது போலீஸ் டிசிஷன் தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் டெசிஷன் அப்படின்றது நான் நினைக்கல. ஏன்னா அவங்க சொன்னது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. Law and order may be affected, security of the players not guaranteed அப்படின்னாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி இங்க law and order நம்மளால பாதுகாக்க முடியாதா, செக்யூரிட்டி கொடுக்க முடியாதா? இது அவசியம் இல்ல. இது தடுக்கப்பட வேண்டிய விஷயம். இது ஈஸியா பண்ணிருக்கலாம். அதுக்கு மாறாக அங்க அதே எம்பி, இது காங்கிரஸ் எம்பி, இது ரெடி பண்ணவர் அங்க டெல்லியில பேட்டி கொடுத்திருக்காரு. இங்க முதலமைச்சர், ஸ்போர்ட்ஸ் லவிங் முதலமைச்சர், ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு 50 லட்சம் ரூபாய் இதெல்லாம் பரிசெல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அரசாங்கம் இதை அனுமதித்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ல அவங்க அவார்டு கொடுத்தது நம்ம நாட்டு முதல் முறையாக மட்டுமே இந்த விளையாட்டு வீரர்கள் தமிழக அரசுல வந்து வெளியேற்றப்படலை. இதற்கு முன்னாடி ஏற்கனவே திரு நாஞ்சில் சம்பத் சொன்னது போல ஃபுட்பால் டீம் இங்க வந்த போது 2012 அவர்கள் ஏற்கனவே திரும்பி இருக்கிறதே மாதிரி வெளியேற்றப்பட்டிருக்கார்கள். அப்ப நீங்க இதே காரணம் சொல்ல முடியாது. யாரோ தனியார் ஒன்று நடத்துறது, 4 பேர் நடத்தின அவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. அவர்கள் இங்கே விளையாடக்கூடாது, நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் 2020 வந்து தமிழ்நாட்டில் எந்த மேட்சுமே நடக்கல. அதுக்கான காரணம் இலங்கை வீரர்கள் இங்க இருக்கனால ஒரு பிரச்சனை வருங்க. லாஸ் யாருக்கு கடைசியில? அந்த ஃபுட்பால் கூட அது அன்அபிஷியல் டீம் தான். அது ஒரு அபிஷியல் இந்தியா லங்கா மேட்ச் கிடையாது. இருந்தா கூட 2 நாடுகள் மத்தியில, அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில, இப்ப வார் கிடையாது, 5 வருஷம் நான் சொன்ன மாதிரி, we have to now repair the situation. நாங்க இலங்கைக்கு நான் போயிருக்கேன், 2012 நான் போயிருக்கேன், யாழ்ப்பாணத்துல நான் மக்களை சந்திச்சு பேசியிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, அங்க தயவு சேர்ந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பேப்பர்ல நான் இதை எழுதியிருக்கேன். ஆனா அரசியல் இதை நம்ம தவிர்க்க முடியாது. இந்த ஹை டெசிபிள், நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஹை டெசிபிள் ரெட்டாரிக், இது இருந்துட்டு தான் இருக்கும்.
அது நம்ம கொஞ்சம் கவனமா, இது நம்ம லார்ஜர் இஷ்யூ இந்தியா, நம்ம நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பத்தி பார்க்கணும். நம்ம சொல்றோம் இங்க இந்தியால அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க கூடாது, ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க கூடாது. அங்க இப்போ யுத்தம் நடக்கல. ஆனா இப்ப என்ன ஆகுது, அவங்க இங்க ராணுவ பயிற்சிக்கு இங்க அனுப்பல, அவங்க பாகிஸ்தானுக்கு அனுப்புறாங்க. உறவு இன்னும் க்ளோஸ் ஆகுது. இப்ப நம்ம பார்த்திருக்கோம், சவுத் இந்தியா தமிழ்நாட்டுக்கு பாகிஸ்தான் ISI இலங்கை பாகிஸ்தான் தூதர்கள் அங்கிருந்து என்னன்னா ஹை கமிஷன்ல இருந்து வருது, ISI ஆள் அங்கிருந்து ஆபரேட் பண்றாங்க. இப்ப நடக்குது அது. நம்ம என்னன்னா இலங்கையை நம்ம சைனா பக்கமும் பாகிஸ்தான் பக்கமும் நம்ம தள்ளிட்டு இருக்கிறோம். நம்ம சில உண்மைகளை நம்ம உணரணும். வெங்கையா நாயுடு சொன்னார், இப்போ we are doing diplomatic initiatives to repair the situation. இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம். இது நம்ம முக்கியமா நம்ம முதலமைச்சருக்கு இது நல்லாவே தெரியும். அதனாலதான் இன்னைக்கு அவங்க அசம்பிளியில வேண்டாம் போதும், ஏன்னா அவங்க அப்பலைஸ் பண்ணிட்டாங்க. தட்ஸ் a very sagacious decision, fantastic decision. அப்படிதான் இருக்கணும். we should have that political maturity. நம்ம we should not give room to இந்த பொலிட்டிக்கல் இது இருக்கு இல்லையா, the jingoism, அது நம்ம தவிர்க்கணும். இதுல முழுமையா தவிர்க்கப்பட்டு நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2 ஃபுட்பால் டீமோ இந்த கிரிக்கெட் டீமோ ஒரு சாதாரண டீமோ ஒரு பிரைவேட் பிளேயர்ஸ் தான் சொல்லலாம். ஆனா T20 மேட்ச் வந்து நாடு முழுக்க நம்முடைய BCCI நடத்திட்டு இருக்கக்கூடிய மேட்ச். இதுல கோடிக்கணக்கான வருவாய் அந்தந்த மைதானம் நடத்தப்படும் போது வருது. சென்னையில வந்து ஒரு மேட்ச் நடக்கலன்னா லாஸ் யாருக்கு நான் கேட்கிறேன். ஐயா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், யுவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட். T20 என்றது கிரிக்கெட் நான் ஏத்துக்க மாட்டேன். அது ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்துல பல பேர் ஈடுபட்டு இருக்காங்க. இது கோடிக்கணக்கான பணம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. சரி, மெட்ராஸ்ல தானே நீங்க விளையாட விட மாட்டேன்றீங்க. அந்த பிளேயர் ஹைதராபாத்ல ஆடுறாரு, பாம்பேல ஆடுறாரு. இதுல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆர் இன்வால்வ். இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது. இந்தியாவுக்கு அதுல எங்க இருக்குது, இந்தியன் பிரீமியர் லீக் அது பேரு. ஆனா நடந்தது சவுத் ஆப்பிரிக்கால. விளையாட்டை நடத்தி கொள்ள வேண்டும், அதுல பணம் சம்பாதிக்கணும் தான் அவங்களோட குறிக்கோளா இருந்தது தவிர இந்தியால தான் இருக்கணும். எந்த விளையாட்டு வீரர்களுக்கு நாட்டு முன்னேற்ற ஆர்வம் இருக்குமா? இல்ல, நான் கேட்கறது 30% இதுல வந்து வருமானம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். 30% டாக்ஸ் போட முடியும். சென்னையில நம்ம சேப்பாங்க சைடு நடந்திருந்தா ஒவ்வொரு டிக்கெட்லயும் 30% வருமானம் தமிழக அரசு கிடைச்சிருக்கும். நமக்கு என்ன லாபம் சொல்லுங்க? யாரை பிளேம் பண்ணுவீங்க? அரசாங்கம் தான் பிளேம் பண்ணுவீங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மரியாதைக்குரிய பகவான் சிங் சரியா சொன்னார். அது கடந்த காலங்களில் இருந்த நிலைமை இப்ப எப்படி இருக்கு? ஒரு அரசியல் தலைவர்களோ அப்படித்தான் யோசிக்கணும். அன்றைக்கு பாயிலிங் இஷ்யூவா இருந்தது. அன்றைக்கு நீங்க வந்து சென்னையில 30% லாபத்துக்காக போனீங்கன்னா பல லட்சம் கோடி சில கோடிகளுக்கு நஷ்டம் வருது, உயிர் சேதம் வந்தா யார் சொல்லுவீங்க? அப்ப மாநில அரசாங்கம் தானே சொல்லுவீங்க. அப்ப அரசாங்கம் இதையும் தானே பார்க்க வேண்டும். அதனால வெறும் பணத்தை மாத்திரம் பார்க்க முடியாது. ஒரு அரசாங்கம் பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு, அந்த வீரர்களுடைய பாதுகாப்பு தானே பார்க்கணும். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய யாருடைய கடமை தான் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா அவருக்கு நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கீங்களா? அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சில நேரங்கள் அவருக்கு பாதுகாப்பு தேவை. என்ன செய்யுங்க? 2 பேர் நீங்க சொல்ல மாதிரி செய்யலாங்க, அவங்களுக்கு தனியா பாதுகாப்பு கொடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், பல அதாவது உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை வச்சுதான் அரசாங்கங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இப்ப உளவுத்துறையோட ரிப்போர்ட் இதனால பிரச்சனை வரலாம்னு சொல்லிருக்கலாம், அதனால அந்த அரசாங்கம் எடுத்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, அவர்களுக்குரிய தகவல்கள் என்ன இருந்தது என்பதை அடிப்படையாக வச்சுதான் ஒரு அரசாங்கம் முடிவை எடுக்கும். அது மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி. அது நான் ஒரு முதலமைச்சர் ரொம்ப போல்டான என்ன வேணாலும் பாத்துடலான்னு அப்படிலாம் அந்த அவ்வளவு பெரிய ரிஸ்க் எந்த அரசாங்கமும் எந்த முதலமைச்சரும் எடுப்பாங்களா எனக்கு தெரியல. அந்த இடத்துல இவ்வளவு சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு சொன்னா, இவ்வளவு தாக்கங்கள் இருக்குன்னு சொன்னா யார் எடுப்பாங்க? அதை தடுக்கத்தான் பார்ப்பாங்க. அதுதான் எனக்கு எதுக்காக சந்தேகம் அப்படின்னா, இதே மாதிரி பாகிஸ்தான் டீம் வந்து நம்மகிட்ட விளையாட போது பிச்சை பூரா பாதுகாப்பு சேதப்படுத்தி எல்லாத்தையும் எல்லாம் பண்ணது வந்து உங்களுடைய நெருங்கிய சகாவான சிவசேனா தான். அதனால உங்களுக்கு வந்து சரி விளையாட்டு இல்லாம வினையா போன சந்தோஷம் தான் நினைக்கிறீங்களோ? அந்த ஒரு பழக்க தோஷத்துல பாருங்க, நீங்க எதையோ சொல்லி எதையோ முடிச்சு. அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவில் விளையாடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நடவடிக்கை இருக்கட்டுங்க. அவங்க பண்ணாங்கிறது நான் பதில் சொல்லணுமா? நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொல்லலாம், வாஜ்பாயோட ஆட்சியில அங்க வந்து இந்தியா மீது அத்துமீறல் நடந்தது, கார்கில் யுத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் கூட வாஜ்பாய் நல்லுறவு வழக்கு தான் ட்ரை பண்ணாரு, பேசினாரு. ஆக்ரால வந்து முஷாரப் வந்து பேசினாங்க. வாஜ்பாயோட வார்த்தையில சொன்னா, யூ கேன் சேஞ்ச் த ஹிஸ்டரி நாட் த ஜியோகிராபி. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பாகிஸ்தான் உங்களுடைய அருகிலே தான் இருந்து கொண்டிருக்கான், அவங்க எங்க தூக்கி மாட்ட முடியும். முடிந்த வரைக்கும் ட்ரை பண்றோம். சில நேரங்களில் எச்சரிக்கை கொடுக்கிறோம். யுத்தம் வரும்பொழுது சந்திச்சுதான் பாகிஸ்தானை மாற்ற முடியாத மாதிரி தான் இலங்கையை மாற்ற முடியும். எல்லா இடமுமே சொல்றேங்க, எல்லா இடமுமே சொல்றேன். நாம தான் சொல்றேன், கடந்த 2009 தமிழகத்தில் இருந்த நிலைமை நம்முடைய இந்தியாவிலே பார்வை எப்படி இருந்தது,
அதற்கு பிறகு எப்படி இருக்கு, இப்ப அங்க இருக்கிற நிலைமை என்ன, அங்க இருக்கிற தமிழர்களை பாதுகாப்பதற்கான என்ன வேலை, எல்லாத்தையும் யோசிக்கணுங்கிற நான் அன்றைக்கு எடுத்தது காங்கிரஸ் எடுத்தாலும் சரி, பிஜேபி எடுத்தாலும் சரி, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற அதிமுக எடுத்த முடிவு இன்றைக்கு அதே முடிவு எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது, எடுக்க வேண்டும் சொல்லவும் முடியாது. வரலாற்றை மாற்றிவிட முடியும், ஆனால் பூகோளத்தை மாற்றிவிட முடியாது. அண்டை நாடுகள் தான் இருக்கும். வாஜ்பாய் வார்த்தையில் திரு ராகவன் சொன்னார், இலங்கையும் அப்படிப்பட்ட ஒரு அண்டை நாடு தான். இப்போது ஒவ்வொரு அண்டை நாடாக நேபாளம் உள்ளிட்ட நாடுகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மிக விரைவில் இலங்கைக்கும் செல்லவிருக்கிறார். அப்போது இலங்கை செல்லும் போது இங்க இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும், இதை இருகரம் கூப்பி வரவேற்பார்களா, எதிர்ப்பார்களா? நான் திரு நாஞ்சில் சம்பவத்தை கேட்க விரும்புறேன். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து சமீபமா பூட்டான் போனாரு, நேபாள் போனாரு. அவருடைய அரசியல் வியூகம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியாவை அண்டை நாடுகள் மத்தியில, சார்க் நாடுகள் மத்தியில, பிரிக்ஸ் நாடுகள் மத்தியில ஒரு வல்லரசாக, ஒரு பெரிய அண்ணனாக காட்டிக்கொள்ள வேண்டும். முதல்ல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல முன்னெடுத்தாதான் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள்ட்ட நம்ம பேச முடியுங்கிற எண்ணமா இருக்கு. இப்ப ஏற்கனவே பூட்டான் போயிட்டாரு, நேபாள் போயிட்டாரு. ரொம்ப சீக்கிரமே தேதி குறிக்கப்பட இருக்கிறது. எதற்கு அப்படின்னு தெரியல. தேதி குறிக்கப்பட இருக்கிறது. இலங்கைக்கு செல்லவிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப இந்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பிரதமர் மன்மோகன் சிங் போன போது கடுமையான முயற்சி பண்ண போது கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எல்லா கட்சிகளுமே. இப்ப நரேந்திர மோடி போனுங்கும் போது என்ன செய்யப்படுறாங்க? அதாவது நரேந்திர மோடி பதவியேற்கக்கூடிய விழாவிற்கு ராஜபக்சே வருகிறார், சார்க் நாடுகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் அழைப்பு அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது கூட முதலமைச்சர் போகவில்லை அந்த பட்டாபிஷேகத்திற்கு. அதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அதனால பிரதமர் இங்க போகும்போது இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்களா, அமைதியா இருந்துட போறாங்களா? அது அம்மாட்ட தான் கேட்கணும். தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த வாசகம், ராஜபக்சே வருகிறார் என்பதனால் நான் அந்த பதவியேற்பில் கலந்து கொள்ளவில்லை சொல்லிருந்தாங்க. ஆமா, அப்படி சொல்லியிருந்தாங்க. போகல, அதனாலதான் போகல அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். நல்ல விதமா அப்படியே இருக்கட்டும். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே இல்ல இல்லையா? அந்த மாதிரி நம்ம எப்படி யூகிக்க முடியுங்கிற என்னுடைய கேள்வி. வேற ஏன் போகல எனக்கு தெரியல. நீங்க சொன்ன அதே தான், அம்மாவை தான் கேட்கணும். அதனாலதான் போகல. எதிர்காலத்தில் என்னங்கிறது அம்மா தான் தீர்மானிப்பாங்க. நான் திரு ராகவன் கேட்க விரும்புறேன். நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ராஜரீக ரீதிகளில் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அடுத்தது வந்து அவருடைய பயணம் இலங்கையை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது. மன்மோகன் சிங் இலங்கை பயணம் செய்திருந்தால் என்ன கிடைத்திருக்காது? நரேந்திர மோடி இலங்கைக்கு செல்வது மூலம் என்ன கிடைக்கும்? எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை சொல்றேன். அவர் சொன்னாரு, கொலைகாரன் கையில இருக்கிற கத்திக்கும் டாக்டர் கையில இருக்கிற கத்திக்கும் வித்தியாசம் உண்டு. மன்மோகன் சிங் ஆபரேஷன் பண்ணதான் டாக்டர் நரேந்திர மோடி இலங்கைக்கு போகும்பொழுது என்ன கிடைக்கும் கேட்கிறீங்க? இலங்கை தமிழர்களுக்கு நல்வாழ்வுக்கான அடித்தளம் அமையும். அங்கே இலங்கை தமிழர்கள் அங்கே சிங்களர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமையை பெற்றுத் தருவதற்காகத்தான் அவர் போவார். அவர் நான் திரு பகவான் சிங் கேட்க விரும்புறேன். நம்ம இந்த ரெண்டு பேருடைய விவாதத்தை பார்க்கும்போது ஒரு பார்வை நமக்கு கிடைக்குது. இதற்கு முன்னால் மன்மோகன் சிங் வந்து இலங்கை போலாம் அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்தபோது தமிழகத்தில் ஒரு கொதி நிலை காணப்பட்டது. நீங்கள் சொன்ன போல அதுவும் கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2009-10 கிடையாது. இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய மாநாட்டில் அங்க வந்து போறதுக்காக ஒரு ஆண்டு முன்னாடி 13 நடந்த விஷயத்துல எவ்வளவு கொதிப்பு காணப்படுது. இப்ப அதிமுக இது வந்து நம்ம பார்ப்போம், அது எப்படி வருங்கிற பார்ப்போங்கிற பார்வையும், பிஜேபி வந்து போயிட்டு வந்தா பல நன்மைகள் தமிழர்களுக்கு அள்ளி கிடைச்சிடும் அப்படிங்கிறதும், மத்திய அரசுங்கிறதும் வெளியுறவுத்துறைங்கிறதும் ஒரு நபர் சார்ந்ததில்ல. மன்மோகன் சிங்கோ நரேந்திர மோடியோ ஒரு நபர் சார்ந்ததில்ல. ஆனா இருக்கக்கூடிய இயக்கம், அந்த செட்டப் முழுக்க அந்த அமைப்பு அப்படியேதான் இருக்குது. மன்மோகன் சிங் அரசு எந்த அமைப்பு இருந்ததோ அதே அமைப்பு தான் ஒட்டுமொத்தமா இருக்கிறது. என்ன மாற்றத்தை நரேந்திர மோடியுடைய இலங்கை பயணம் கொடுத்து விட முடியும்? தோழர், நான் உங்க மூலியமாவும் உங்க டிவி மூலியமாவும் உங்களுடைய வியூவர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். அனுமதிக்க அப்படின்னு நான் நம்புறேன். என்னன்னா 2012 நான் அங்க போனேன், யாழ்ப்பாணத்துக்கு போனேன், கிளிநொச்சி எல்லாம் போய் டூர் பண்ணேன். நான் இலங்கைக்கு 85 அடிக்கடி போயிட்டு இருக்கேன் கவர் பண்றதுக்கு என்னோட பேப்பருக்காக. மிந்தியெல்லாம் தமிழர் வீட்டுக்கு போனா இந்திரா காந்தி படம் இருக்கும், ஜவஹர்லால் நேரு இருக்கும், காந்தி இருக்கும். 2012 போனா வெறுப்பு எந்த அளவுக்கு கசப்பனா, இந்தியானாலதான் நாங்க இந்த மாதிரி ஆகிட்டோம், எங்களை கை விட்டுடுச்சு அப்படி பயங்கரமான கோபம். ஆன்டி இந்தியா மூட் அமாங் தி தமிழ்ஸ் இன் யாழ்ப்பாணம். எங்களை கைவிட்டுடுச்சு, எங்களை இந்த கதி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கர கோபத்தில் இருந்தாங்க. நான் இந்த ஆகஸ்ட் 1 தான் திரும்பி வந்தேன். கனடால ஒரு 3 வாரம் இருந்தேன் என்னுடைய தம்பியோட. லண்டன்ல ஒரு ஒன் வீக் இருந்து வந்தேன் நான். அங்க லாட் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கூட இருக்காங்க. பல பேர் வீடுகளுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க, போனேன். எல்லாமே இது கேட்கறாங்க,
இப்ப மோடி வந்திருக்காரு, எங்களுக்கு ஒரு விடிய காலம் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு சேஞ்ச் இன் கவர்மெண்ட் ஆட்டிடியூட். இப்போ சிங்களக்காரங்க பயப்படுறாங்க இந்தியா என்ன செய்ய போகுது அப்படின்னு. முந்தி இப்போ ராகவன் சொன்ன மாதிரி கத்தி யார் கையில இருக்கு அப்படின்றது இப்போ அவங்களுக்கு மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு. இலங்கை தமிழர்கள் மத்தியிலேயே ஒரு நம்பிக்கை நான் பார்த்திருக்கேன். ஆகையால நம்ம ஏன் அந்த நம்பிக்கை வச்சிருக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. இந்த நம்பிக்கையை நம்ம பார்ப்போம், நல்லது நடக்கும் நம்ம யோசிப்போம். அன்லெஸ் we relate, we talk to the neighbors in the regional cooperation. இதுல ஒரு பிரஷர் கொடுக்கலாம். டேய் கை குலுக்கிட்டு எப்பா நீ இது கொஞ்சம் பண்ணி வைப்பா அப்படின்னா அது பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த போற இந்த இவ்வளவு வருஷம் நான் கவர் பண்ண பிறகு எனக்கு இதான் தோணுதுங்க. இல்ல எனக்கு என்ன கேள்வினா, நேற்று வரைக்கும் தமிழர்கள் பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் இப்போ இந்தியா இலங்கை உறவு பத்தி பேச ஆரம்பிச்சோம். 4 வருஷம் முன்னாடி இந்தியா இலங்கை உறவு கிடையாது. காங்கிரஸ் இதைத்தானே தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு. இந்தியாவுக்கு இலங்கைக்கு நல்ல உறவு வேணும், இந்தியா நல்ல உறவு வச்சிருந்தா தான் இலங்கை நம்ம கேட்டு வாங்க முடியும். அதே தான் நரேந்திர மோடி சொல்றார். இப்ப நாட்டு மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. இதே காங்கிரஸ் நம்பிக்கை வரலையா? அது 1983 முதல்ல இந்த வயலண்ட் ரயட்ஸ் இன் கொலம்போ நடந்துச்சுங்க. அப்ப இருக்கிற நிலைமை வேற. 1989, 2000 இது இப்பெல்லாம் நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் தி வார், அதாவது ஈழ போராட்டம் பல கட்டங்களை பல திசைகளை மாறி போயிருக்கு. 2009 ஃபைனலா ஒரு கோரமான ஒரு நிகழ்வு, அதாவது the way the war ended. கிட்டத்தட்ட அந்த 1 ஜனவரியில இருந்து மே எண்டார வரைக்கும் கிட்டத்தட்ட 60,000-70,000 பேர் இறந்ததாக சொல்றாங்க. நான் நேரடியாக இறந்தவங்கள அந்த ரத்த கலரியை நான் பார்த்திருக்கேன். சிச்சுவேஷன் சேஞ்ச். இப்ப என்ன ஒரு புது அரசாங்கம் இங்க வந்திருக்கு. மோடி ரொம்ப ஃபர்மா சொல்லியிருக்காரு. ராஜபக்ச கூட நீங்க நான் கேள்விப்பட்டதுல என்னுடைய மூத்த பத்திரிகை நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, டெல்லியில ரொம்ப சிரிச்சிட்டா கேட்டாரா, ரொம்ப வாழ்த்துக்கள், நீங்க ரொம்ப நல்லா நடத்துறீங்க. சரி போர் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு, அதாவது எப்போ நேற்றுக்கு தான் முடிஞ்ச மாதிரி கேட்டுக்காராம். இவர் 5 வருஷம் ஆச்சா அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 வருஷமா நீ இன்னும் ஒன்னும் செய்யலையா அப்படின்னு நாசுக்கா தலையில தட்டுற மாதிரி. He has got his own methods. He is trying to இந்தியாவை சார்க்ல ஒரு முக்கியமான நாடு, அதாவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய நாடு அப்படின்ற மாதிரி ஆக்குறது பாக்குறாரு. அதுக்கு பதிலாக நம்ம இன்னும் ஒரு ஹாஸ்டைல் நாடாவா இருந்து அவங்கள சைனா பக்கமும் பாகிஸ்தான் பக்கமும் தள்ளுறதுல நமக்கு ஒரு பலனும் வரப்போறது கிடையாது. தமிழர்களுக்கு ஒன்றும் வராது, நிச்சயமா வராது. நான் கேட்கிறேன், இதற்கு முன்னாடி தமிழக அரசும் சரி அதிமுகவும் சரி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கக்கூடிய விஷயம், இலங்கையை போர்க்குற்றவாத நாடா அறிவிக்கணும், போர்க்குற்ற நாடா அறிவிக்கணும், அதே மாதிரி இன அழிப்பு அங்க நடந்ததுன்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இது பத்தி மத்திய அரசு இதுவரை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அங்க நடந்தது போர்க்குற்றம் அப்படின்னா, அங்க நடந்த இன அழிப்புனா ஒரு வார்த்தை சொல்ல. இதை பத்தி தமிழக அரசும் பேச்சாக்கணும், தமிழகத்துடைய அரசியல் கட்சிகளும் பேசக்கானோம். இதே காங்கிரஸ் செஞ்சபோது அவ்வளவு கொதித்த கட்சிகள் இன்னைக்கு அதே நிலைப்பாடுல பாஜக எந்த மாற்றம் இல்லாம இருக்குது. அப்போ இலங்கை மக்களுடைய நம்பிக்கை மட்டும் பெற முடியுமா? அந்த சிச்சுவேஷன் நீங்க சொல்றது 2009 இருந்து 13 வரைக்கும் சரி, 2013 இருந்து 14 இந்த 6 மாசத்துக்குள்ள என்ன மாற்றம் வந்ததுன்னு கேக்குறேன். இல்ல இந்த போர் குற்றத்துக்கு இன்வெஸ்டிகேஷன், இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற டிமாண்ட் அது நீடிச்சுட்டு தான் இருக்கு. அது என்னன்னா ஜெனீவாலையும் மற்ற நாடுகள்ல இருந்தும் அமெரிக்கன் பிரஷர் கூட வந்துட்டு இருக்கு. நிச்சயமா அது ஒரு கத்தியாக நிலைப்பாடு என்னவா இருக்கிறது? இப்போ மோடியோட அரசாங்கத்தோட நிலைப்பாடா? எஸ், அந்த நிலைப்பாடு தட் கண்டினியூஸ் இல்லையா? இந்தியா சேஸ் இல்ல, இந்தியால அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா they don't want. அதுல நம்ம ஒண்ணு தெரியணும். இப்போ காஷ்மீர்லயும் ஒரு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் வரணும் அப்படின்னு பாகிஸ்தான் விரும்புது. அதுக்கு நம்ம என்ன முடிவு பண்ணணும்? அதுக்கு இதுக்கு நான் ஒப்பிட்டு பார்க்கல. இது வேற அது வேற. இது ரொம்ப ஒரு கோரமான ஒரு சம்பவம். இது நிச்சயமா இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் வரும். பட் கவர்மெண்ட் ஆக்ட்ஸ் டிஃபரெண்ட்லி. பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற, கவர்மெண்ட் வேற. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு அப்போசிஷன் பார்ட்டியா அவங்களே கொண்டு போய் கவர்மெண்ட்ல வச்சு அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் வேறையா இருக்கும். ஏன்னா அவங்க மற்ற பல விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும். அதாவது இரட்டை நிலைப்பாடு நம்ம அரசியல் தான் நம்ம கேவலமா விசாரிக்க ஒரு விமர்சன பார்வை வைப்போம். நான் திரு நாஞ்சல் சம்பத்தை கேட்க விரும்புறேன். அவர்கிட்ட கேட்ட கேள்விதான்,
தமிழக அரசு குறிப்பாக அதிமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு கொண்ட ஒரு விஷயம், இலங்கை பிரச்சனையில என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கறத சட்டசபையில 1 இல்ல 10 100 தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இதுல காங்கிரஸ் அரசுக்கும் பாஜக அரசுக்கும் எந்த மாறுபாடும் வரல. இப்ப இலங்கைக்கு இவங்க போறது மூலமாவோ கத்தி வந்து டாக்டர் கையில வர்றது மூலமாவோ என்ன மாற்றம் ஏற்படும்? அவர்கள் போர்க்குற்றவாளியா அறிவிக்கப்படுற வாய்ப்பே இல்லைங்கிறத அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பும் இங்கிருந்து நம்ம போகக்கூடிய பயணமும் நிரூபிக்கிறது காட்டுது. இப்ப வேற என்ன மாற்றம் வந்து சொல்லி நீங்க அமைதியா இருக்கிறீங்க? பயணத்துக்கு போகலையே, போறதுக்கு முன்னே போனது மாதிரியே பேசிட்டு ஒருவேளை போனால் அது போகும்போது பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஸ்டாண்டை இன்னும் மாத்திக்கிடலையே. இல்ல இப்ப விசாரணை நடத்தணும் சொல்லி சொல்லும் போது உலக நாடுகள் பூரா பேச நம்முடைய வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளர் அக்பர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதுல வந்து நிலைப்பாடுல எந்த மாற்றமும் இல்ல, முன்னாடி என்னதோ அதுதான் வச்சிருக்கோம், இதை நாங்க பல முறை சொல்லிட்டோம் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கிடல, அதே முடிவில் தான் இருக்கும், அதே கொள்கையை தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். தமிழ் தேசிய இயக்கங்கள் எந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடுது, அந்த பிரச்சனை இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கு. திரு ராகவன் நான் கேட்க விரும்புறேன், நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பேசப்பட்ட விஷயம் தான், இதுல வந்து நம்முடைய தலைவர்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம், அது குறிப்பா ராணுவத்துடைய ஊடகம் எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணது நம்ம பார்த்தோம், அது கடுமையான கண்டனம் தெரிவிச்சோம். இதே மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய நாட்டை சேர்ந்த திரு சுப்பிரமணிய சாமி, பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர், இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரை இழிவாக பேசியிருக்கிறார் இலங்கையில். அதுக்கு நம்ம சொல்ல, தீவிரவாதத்தை இலங்கையில் வளர்த்தெடுத்ததே இந்திரா தான், எங்களுடைய பிரதமராக இருந்தா முன்னாள் பிரதமராக இருந்தா இந்திரா தான், அதற்காக இந்தியா ரொம்ப வருத்தப்படும் சொல்றார். இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா? பெருமைக்குரிய விஷயம் இல்லைங்க. ஆனா ஃபேக்ட சொல்லும் பொழுது அது எத்தனையோ இங்க தமிழகத்துல எல்டிடி கேம்ப் எல்லாம் இல்லையா? அதற்கு ஆயுதங்கள் கொடுக்க 2002 குஜராத்ல கலவரம் வந்த போது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நான் வெளிநாடு செல்வேன்னு நீங்க சொல்லக்கூடிய வாஜ்பாய் சொன்னார். ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பற்றி வெளியில பேசுவாங்களே, நான் எப்படி பேசுறேன் அவர் கவலை தெரிவிக்கிறார். இந்தியாவில் இருக்கிற விஷயம் பத்தி பாஜகவும் காங்கிரஸும் இங்கே அடிச்சுக்கிட்டோம், அது தப்பு கிடையாது, அங்க போய் சொல்றது. இங்க பாருங்க, நீங்க இதுல வந்து பஞ்சாப் இஷ்யூல காலிஸ்தான் விஷயத்துல பிந்திரன்வாலை வளர்த்து விட்டது காங்கிரஸ், இந்திரா காந்தி, நாங்களும் சொல்லி இருக்கிறோம். எங்க போனாலும் பேசல, இது ஃபேக்ட் தானே. ஃபேக்ட சொல்லுவதற்கு என்ன இருக்கு? உண்மையை சொல்லுவதற்கு ஏன் என்ன தப்பு இருக்கு? உண்மைதானே அது. தமிழ்நாட்டுல ஏன் இங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் அவர்களை கூட அன்றைக்கு இருந்த நிலைமை வேற சார். நான் கேட்கிறேன், அன்றைக்கு சார் முந்தா நேத்து சுப்பிரமணிய சாமி ஸ்ரீலங்கா போயிருக்கும் போது நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திராவை பத்தி பேசுறாரு. நான் கேட்கிறேன், அந்நிய நாட்டு மண்ணில் நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய பிரதமர் விமர்சிக்கப்படுறது இவ்வளவு கண்டனம் தெரிவிக்கிறோம். நம்முடைய நாட்டு பிரதமராக இருந்தவரை கொண்டு அந்நிய நாட்டில் விமர்சிச்சிருக்காரு பாஜகவுடைய மூத்த தலைவர். விமர்சிக்காம கூட இருந்திருக்கலாம், ஏற்றுக்கொள்கின்றேன் நான். ஏன்னா நீங்க சொல்ற செய்தியை நான் பார்க்கவில்லை, விமர்சிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதே சொன்ன போது என்ன சொல்லியிருக்கிறார்னு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நான் படிக்கல. எந்த டிஃபென்ஸ் டாட் எல்கேல நம்ம இவ்வளவு நேரம் விவாதம் பண்ணிட்டு இருந்தோமோ அதே டிஃபென்ஸ் டாட் எல்கேல தான் சுப்பிரமணிய சாமி சொன்னானே போட்டு. அதுதாங்க, விமர்சிக்காமல் இருந்திருக்கலாம். நீங்க சொன்ன யோசனை நல்ல யோசனை தான், இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த கான்டெக்ட்ல அப்படி பேசினார் சுப்பிரமணிய சாமி அவர்கள் தான் பதில் சொல்றாங்க. சுப்பிரமணிய சாமிக்கு அறிவுரை சொல்ற சுப்பிரமணிய சுவாமியினுடைய குரல் பிஜேபியினுடைய குரலா இல்லை என்று அவர் மறுப்பார்களா? அதான் நான் கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் நாஞ்சி சம்பத்துடைய குரல் அதிமுக குரல் நான் நினைக்கிறேன். அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு? அவர் வந்து அவரும் சேஷாத்ரி சாரிங்கிறவரும் இந்தியாவுடைய பாஜகவுடைய வெளியுறவு கொள்கையை வடிவமைக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அவர் சொல்ற தெளிவா டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சொன்ன கருத்துல அது முற்றிலும் உண்மைதான். அதுல ஒன்னும் யாருமே மாற்றி சொல்லவே முடியாது. நான் சொல்றேன், அதிமுக பற்றின விமர்சனங்கள் திமுகவுக்கு உண்டு. திமுகவும் அதிமுக திட்டிக் கொள்ளாத வார்த்தையா ஒருத்தர் சொல்ல போறாங்க. திமுக தலைவர் எதுக்காக கண்டனம் தெரிவிக்கிறாரு? அவர் அந்த அறிக்கையில சொல்றாரு, எனக்கும் உனக்கும் 1000 வேறுபாடு இருக்கும், 1000 சண்டை இருக்கும். அது நம்ம நாட்டுல நம்ம இப்ப நாம ஒரு நிமிஷம், நீங்க இதுக்கு என்ன இப்போ எப்படி உண்மைன்னா கோத்தபய ராஜபக்சே சொல்றாரு, நாங்க வெற்றி பெற்றது கூட அதான் காரணம், இவங்க தூண்டி விட்டதும். இப்போ அன்னைக்கு வந்து எல்டிடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததும் இவங்க தான். இன்றைக்கு அது எதிராக போய் இலங்கை அரசாங்கத்தோடு கூட இருந்து அந்த போரை அவங்களோடு சேர்ந்து முடிவுக்கு வந்ததும் அவங்க இந்திய அரசாங்கம் தான். இதுதானே விடுதலை புலிகளுக்கு இருந்த ஒரு நாகரிகம் கூட பாஜக இருக்குதா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. விடுதலை புலிகள் வந்து ரொம்ப தெளிவா IPKF எதிர்க்கும் போது சொல்றாங்க, நாங்களும் சிங்களவரும் சகோதரர்கள்,
எங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கும். இதுல அந்நிய நாடான அண்டை நாடான இந்தியாவின் தலைவர் நாங்க பேசிக்கிறோம் அடிச்சுக்கிறோம் எங்களுக்குள்ள சொன்னாங்க. அந்த ஒரு நாகரிகத்தை திமுக தலைவர் காப்பாத்திருக்கிறார். எங்களுக்கு 1000 கருத்து இருக்கும். ஆனா பாஜக இங்கிருந்து அந்நிய மண்ணில் போய் இந்தியாவுடைய பிரதமரை, அது காங்கிரஸ் பிரதமர் கிடையாது, இந்தியாவுடைய பிரதமர். நீ இப்ப எப்படி நரேந்திர மோடி பிஜேபி கட்சிக்காரன் சொன்னா இன்னைக்கு விட்டுருவீங்களா? நீங்க அவர் இந்த நாட்டுடைய பிரதமர் தானே, தமிழக முதலமைச்சர் அதிமுக பாக்குறாங்களா? ஆனா அவர் சொன்ன சரிதான் அப்படி எங்க சொன்னா சரிதான் சொல்றீங்க. எங்க சொன்னான்னு சொல்ல அவாய்ட் பண்ணிருக்கலாம் தான் நான் சொல்றேன். அந்நிய மண்ணிலே போய் சொல்லிருக்க வேண்டாம் தான் சொல்றேன் நான். அது அவாய்ட் பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆளுக்கு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி, அது அவாய்ட் பண்ணிருக்கலாம் தான், நான் மறுக்கல. ஆனா சொன்ன வார்த்தைகள் இந்த பிரச்சனையில இங்க விவாதம் இப்படி இருக்க மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? இந்த கட்டுரை விவகாரத்துல மத்திய அரசு செய்ய வேண்டியது என்ன? அடுத்த கட்டமாக இந்த சர்ச்சை கட்டுரை விஷயத்துல மத்திய அரசு செய்ய வேண்டியது என்ன? மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? இப்போது பார்க்கலாம். இலங்கை கட்டுரை விவகாரத்தில் செய்ய வேண்டியது எச்சரிக்கை என்று 41% மக்களும், பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்று 4% மக்களும், இந்த உறவை துண்டிக்க வேண்டும் என்று 55% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையுடனான உறவை துண்டிக்க வேண்டும் என்று 55% மக்கள், பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்து விடலாம் என்று 4% மக்கள், எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று 41% மக்கள். கிட்டத்தட்ட சரிபாதியாக என்ன மக்களோட எண்ணம் பிரிந்திருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் தாண்டி தமிழக முதலமைச்சரை இழிவுபடுத்திருக்கிறார்களா, பிரதமரை கேள்வி பேசியிருக்கிறார் என்பதை தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை எப்படி நடத்தப் போகிறார்கள், மிச்சம் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக மரியாதை கிடைக்குமா, சுயமரியாதைக்கான உத்தரவாதம் கிடைக்குமா என்பதுதான் அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது. அது தொடர்வதற்கு மத்திய அரசு ஏதேனும் தொடர் முயற்சியில் ஈடுபட்டால், அதற்கு தமிழக அரசுடைய ஒத்துழைப்பையும் கோரினால் நிச்சயமாக அனைவருக்குமே ஆனந்தமான விஷயமாக தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. மத்திய அரசு இன்று பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒரு முக்கியமான மசோதாவை கொண்டு வர முயற்சித்தது. அது எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பின் காரணமாக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. காப்பீட்டுத் துறையில் அந்த மசோதா என்ன? காப்பீட்டுத் துறையில் 26% ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்நிய நேரடி முதலீடை 49% அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சி. இதில் மத்திய அரசு ஈடுபட்டது. எந்த மத்திய அரசு, எந்த பாஜக 2008 இந்த முயற்சியை கடுமையாக காங்கிரஸ் செய்தபோது எதிர்த்துக் கொண்டே இருந்ததோ அந்த பாஜக தலைமையிலான அரசு இந்த முயற்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காங்கிரஸ் உள்ளிட்ட தலைவர் எல்லாம் அழைத்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுடைய கவலை எல்லாம் புரிந்து கொள்வோம், அதற்கேற்ற மாதிரி மாற்றமாக செய்து கொள்ளலாம், இந்த தீர்மானம் இந்த மசோதா நிறைவேற்றும் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு 49% அதிகரிக்கக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன, இதற்கான அவசரத்துக்கான காரணம் என்ன, இதை பற்றி தான் ஆயுதழுத்த நீட்சி விவாதிக்கிறோம். பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ தலைவராக அதிகாரப்பூர்வமான முறையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் 9ஆம் தேதி. இதுதான் இதுவரைக்கும் நாம் பார்த்த முக்கியமான செயல். நாடு முழுக்க நடந்த விஷயம். ஆயுதழுத்த நீட்சியில் காப்பீட்டுத் துறையில் மத்திய அரசு 26% இருக்கக்கூடிய அந்நிய நேரடி முதலீடு 49% அதிகரிக்கான முயற்சி, இதற்கான அவசரத்தை ஏன் காட்டுகிறது பாஜக என்ற தலைப்பில் இன்று ஆயுதழுத்த நீட்சி நாம் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாஜக மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். நான் அந்த ராகவன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல 2008 இந்த மசோதாவை கொண்டு வர முயற்சி செய்தது காங்கிரஸ். அப்போது கடுமையான எதிர்ப்பு சுதேசி இயக்கத்தினால் ஊட்டப்பட்ட பாஜக சார்பில் கொந்தளிப்பு நாடு முழுக்க காட்டப்பட்டது. இந்தியாவை அந்நிய நாடுகளுக்கு, அந்நிய நிறுவனங்களுக்கு விற்கக்கூடிய முயற்சி என்று பேசப்பட்டது. இப்போது என்ன வந்தது என்று ஆட்சிக்கு வந்த 60 நாட்களில் இந்த மசோதாவை அவசரமாக கொண்ட நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டு 2008 காத்திருந்த மசோதா ஏன் மேலும் காத்திருக்க கூடாது? இன்றைக்கு எடுத்துட்டு வந்த மசோதால இந்த நாடு பாதுகாப்பாக இருக்குங்கிற உறுதிமொழி இருக்கிறது. கண்டிப்பா இல்ல. அதாவதுங்க, அன்றைக்கு 49% முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இன்சூரன்ஸ்ல 26% கொண்டு வந்ததே பிஜேபி கவர்மெண்ட். முதல்ல 49% எடுத்து செல்லும் பொழுது நாம என்ன சொல்றோம், பாதுகாப்பு இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொன்னோம். அந்த பாதுகாப்பு அதுல இல்ல, அதனால அப்போஸ் பண்ணோம். அதனால நிலைக்குழுக்கு போச்சு. நிலைக்குழுல யஷ்வந்த் சின்ஹா தலைமையில நிலைக்குழு போடப்பட்டது. அதுல என்ன சொல்லிருக்காங்க, நிலைக்குழு ரெக்கமெண்டேஷன் என்ன? The committee recommends that the government should consider the alternate route of formulating guidelines enabling companies to tap the domestic market for capital requirements சொல்லிருக்கிறது. நிலைக்குழு எதிர்க்கல. மார்க்கெட்ல உள்ள இந்தியாவிலே டொமஸ்டிக் மார்க்கெட்டை, அதாவது ஃபார்முலேட்டிங்
கைட்லைன்ஸ் டேப் தி டொமஸ்டிக் மார்க்கெட் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப இருக்கிற சட்டத்துல எத்தனையோ திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்ப 49% உயர்த்தப்பட்டிருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்நிய கம்பெனிக்கு ஓட்டிங் ரேட் 26% நிற்கப்பட்டிருக்கிறது. ஓட்டிங் ரேட் 26% தான். 49% அவங்க முதலீடு இருந்தாலும் கூட ஓட்டிங் ரேட் 26% இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நீங்க சிஇஓ கம்பெனியோட அந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அது இந்தியராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இப்ப இருக்கிறது. அல்லது டைரக்டர்ஸ் எல்லாம் இந்தியனா இருக்கணும், அந்த இந்தியர்கள் சேர்ந்துதான் சிஇஓ முடிவு பண்ணணும்னு இருக்கிறது. இதெல்லாம் பாதுகாப்பு இல்லையா? அதனால பாதுகாப்பான ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த காலத்துல டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம். இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு மூலமாகத்தான் வர வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சட்டத்தையும் அந்த சட்டத்தையும் ஒன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அது தவறான கண்ணோட்டம். அந்த சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தது. இந்த சட்டம் அதை மாற்றங்கள் கொண்டு திருத்தப்பட்ட சட்டம் என்பதை புரிந்து. திரு பீட்டர் போயிட்டு உங்களோட 2 கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுக்கான டயத்துக்கான முன்னாடி சொல்லிடுறேன். நிலைக்குழு இதே யஸ்வந்த் சின்ஹா தலைமையான நிலைக்குழு கூடி ஆலோசனை செய்து வெளியே வந்த பிறகு பேட்டி அளிக்கிறது. நாங்கள் இதை பரிந்துரைப்பது இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு முறைக்கு 4 முறை யோசித்தோம். எந்த வாய்ப்புமே தெரியல, பரிந்துரை செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கோம். அதே யஸ்வந்த் சின்ஹா பாஜக சேர்ந்தவர். 1. 2வது, இப்ப திரு வெங்கையா நாயுடு சொல்றார், நாங்க நிறைய கரெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம், 96 திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம், அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கோம். அது எல்லாமே நம்பர் டேட் சார்ந்ததான், சாதாரண விஷயங்கள் தான், பெரிய விஷயங்களே கிடையாது. அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றீங்க சிஇஓ மாத்தினாப்ல எல்லாம் நீங்க சொன்ன 2 நான் வரேன். திரு பீட்டர் நான் கேட்க விரும்புறேன். திரு ராகவன் சொன்ன நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்கள் கொண்டு வந்த முயற்சியில எந்த நாட்டுக்கு எந்த நல்லதுமே இருக்கல. இவர்கள் கொண்டு வந்ததுல இந்தியா செழிப்பாகக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு. திரு ராகவனுடைய பார்வையில உங்களுடைய பார்வை திரு பீட்டர். அதாவது பாண்டே, நான் இதுவரைக்கும் சகோதரர் ராகவன் அவர்களை சிறந்த வழக்கறிஞர் தான் நான் நினைத்தேன். இன்னைக்குதான் அவர் மிகச்சிறந்த வழக்கறிஞர் நான் புரிந்திருக்கிறேன். அதாவது வழக்கறிஞருடைய கெட்டிக்காரத்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களால நீதிபதியை கன்வின்ஸ் செய்ய முடியலன்னா அவரை கன்ஃபியூஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீதிபதியை உங்கள் தரப்பு நியாயங்களை பற்றி அவரை திருப்தி அடைய செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவரை நீங்கள் குழப்பி விடுங்கள் என்பதுதான் மிகச்சிறந்த வக்கீலுக்கு இலக்கணம். அவர் தப்பா நினைச்ச கூடாது. நான் அவர் வாசித்தார் இல்லையா, முதல்ல அவர் எனக்கு தெரிந்த ஆங்கில அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வாசித்ததிலிருந்து நான் என்ன புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், முன்னாள் நிதியமைச்சர் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் போது இந்த நிலைக்குழுவினுடைய தலைவராக இருந்த யஸ்வந்த் சின்ஹா மிக தெளிவாக இந்த 49 விழுக்காடு அந்நிய முதலீட்டை இந்த காப்பீட்டு துறையிலே அனுமதிக்க மாட்டோம் என்று ஒருமனதாக அவர் பரிந்துரை செய்திருக்கிறார். அதை தான் நீங்க ரொம்ப சரியா சுட்டிக்காட்டினீங்க. இப்போ நண்பர் ராகவன் அவர்கள் எனக்கு திரும்ப சொல்லணும், நீங்க 3 ஆண்டுகள், 1 நாள் 2 நாள் அல்ல, இது 3 ஆண்டுகள் இந்த மசோதாவை பாராளுமன்றத்திற்குள்ளே அறிமுகம் செய்ய விடாமல் தடுத்து அதை நிறைவேற்றப்படாமல் முறியடித்து அந்த மசோதாவை முடங்க செய்த நீங்கள் இப்பொழுது 60 நாட்களுக்குள் மாறி போய் நிற்கிறீர்களே, இந்த மர்மம் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லணும். அதுக்காகத்தான் நாங்க அதை புட் ஆன் ஹோல்ட். ஏன்னா இந்த இரட்டை நாக்கு இருக்கிறதல்லவா பாரதிய ஜனதாக்காரங்களுக்கு, அதாவது ஆட்சிக்கு முன்னாலே வர்றதுக்கு முன்னாலே ஒரு நாக்கு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நாக்கு, அப்பொழுது ஒரு பெர்சனாலிட்டி, இப்பொழுது ஒரு பெர்சனாலிட்டி, அப்பொழுது ஒரு தோற்றம், இப்பொழுது ஒரு தோற்றம். இதை இந்த இன்சூரன்ஸ் பில்ல அவங்க தே ஸ்டாண்ட் டோட்டலி எக்ஸ்போஸ்ட். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எனக்கு 96 திருத்தங்கள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு வெங்கையா நாயுடு. இந்த 96 திருத்தங்களை யாரு படித்து பார்த்து அதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்பதற்காகத்தான் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப சொல்றோம். நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்க? 3 வருஷம் நீங்கள் தடுத்து நிறுத்தீர்களே, ஒரு 3 மாசம் நீங்க பொறுக்க கூடாதா? இது நியாயமான கேள்வி அல்லவா? இல்ல, என்னுடைய கேள்வி என்ன, உங்கள்ட்ட அதுக்கு முன்னாடி உங்களுடைய கேள்விக்கு திரு ராவன் பதில் சொல்ற என்னுடைய கேள்வி என்ன, நீங்கள் கொண்டு வந்ததுதான் உருவாக்கியது 2008 இருந்து 2012 திரு சிதம்பரம் சொல்றாரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நான் பலமுறை பேசி பார்த்தேன், எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம இந்த ஆட்சியோட மிச்ச காலம் வரைக்கும் எந்த மசோதா நிறைவேற்ற மாதிரி திட்டத்தில் இல்லன்னு நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் திரு சிதம்பரம் விமர்சனம் பண்றாரு. என்னுடைய கேள்வி, நீங்கள் கொண்டு வந்த முயற்சியை இன்னும் மேலும் செம்மையாக்கி பாஜக கொண்டு வருது அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் நான் கேட்கிறேன். அது நீங்க செம்மையாக்கின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா, அதை நாங்க ஒத்துக்கல. நாங்க அறிமுகம் பண்ண பில் அப்படியே கொண்டு வாங்க, நாங்க இப்ப ஓட்டு போடுறோம். நாங்க எப்படி நிறைவேற்றி நாங்க செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சோமோ அந்த பில்ல நீங்க அப்படியே கொண்டு வாங்க. அவர் செலக்ட் கமிட்டி சொன்னதை நீங்க நிறைவேற்றல. செலக்ட் கமிட்டியில யஸ்வந்த் சின்ஹா என்ன சொல்லியிருக்காரு, 49% நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அதுதான் தட் இஸ் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த செலக்ட் கமிட்டி.
இப்ப நீங்க செலக்ட் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதை ஏத்துக்கல, நாங்க கொண்டு வந்த வரைவு முன்வடிவு சட்டத்தை நீங்க ஏத்துக்கல, நீங்க புதுசா 96 திருத்தங்களோடு கொண்டு வரீங்க, அதை நாங்க படிக்க வேண்டாமா? அதாவது 3 ஆண்டு காலமாக சட்டத்தை நிறைவேற்றுங்க. மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் சொல்றார், 3 ஆண்டு காலமாக அதை முடுக்கினீர்களே பாராளுமன்றத்தில். நீங்க இன்னும் 5 ஆண்டு காலம் இருந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் முடக்கிருப்போம், அதை எதிர்த்திருப்போம். ஏன்னா சட்டத்தினுடைய சாராம்சம் அப்படி இருக்கிறது. நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? அதான் செலக்ட் கமிட்டி போச்சுன்னு சொல்றாருல. ஏற்கனவே செலக்ட் கமிட்டியில இந்த டிஸ்கஷன் செஞ்சிருக்கோம். இப்ப அடுத்து பார்லிமெண்ட் நிறைவேற்றி போக வேண்டியதானே? 9 ஒரு நிமிஷம். செலக்ட் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் அதுக்கு சேர்மன் ஆனது யஷ்வந்த் சின்ஹா, எங்களுடைய கட்சி தலைவர் இல்லன்னு சொல்லல. அவர் எதிர்த்தார் 49%. நீங்க கொண்டு வந்த பில்லில் இருக்கிற சாராம்சத்தை தான் எடுத்திருக்கிறார். 49% வரும்பொழுது அதுக்கு அந்த இந்த நாட்டுடைய இதெல்லாம் பாதுகாக்க வேண்டாமா? நாங்க கொடுத்திருக்கோம். நீங்க 49% எப்படி பாதுகாக்கிறோம்? நான் சொன்னேன் ஏற்கனவே. 26% தான் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் இருக்கு. ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா நீங்க எவ்வளவு ஷேர் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு ஓட்டு உங்களுக்கு அத்தனை சதவீத ஓட்டு உண்டு. ஆனா அவங்க 49% அந்நிய முதலீடு வந்தாலும் கூட வர்றதுக்கே ஒரு இது இருக்கு. வர்றதுக்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு மூலமா தான் வரணும். அங்க பைனான்ஸ் மினிஸ்டருக்கு 1200 கோடி ரூபாய் அளவுக்கு தான் அவர் அனுமதிக்க முடியும். அதுக்கு மேல வந்தா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு வரணும். இத்தனை பாதுகாப்போடு தான் உள்ள வருது. வந்தாலும் கூட 26% தான் ஓட்டிங் ரைட் அவங்களுக்கு. அது மாத்திரமல்ல சிஇஓ இந்தியனாக இருக்கணும். அது மாத்திரமல்ல டைரக்டர்ஸ் இந்திய டைரக்டர் இருந்து பாதுகாப்பு இல்லையா? நீங்க சொல்றது எல்லாமே இந்த சட்டம் வேற, கொண்டு வந்த சட்டம் வேற. நான் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்கு. நான் உங்கள்கிட்ட வர ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்கு. நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் ரீதியாக வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம், மாற்றுக்கட்டு. என்னுடைய கேள்வி என்ன, இந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய காப்பீட்டு நிறுவனங்கள் எல்ஐசி வந்து ஏற்கனவே 20,000 கோடி ரூபாய் லாபம் 2012-13 ஈட்டிருக்கு. 20,000 கோடி ரூபாய் லாபம். அதே மாதிரி யுனைடெட் இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லாபம் வந்து 200 மடங்கு அதிகரிச்சிருக்கு கடந்த 2012-13. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களே நல்ல லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும். பொதுத்துறை நிறுவனம் நல்ல லாபம் சம்பாதிக்கும் போது அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கான அவசியமே என்ன வந்தது? அதுல நான் கொண்டு வந்தது சரி, நீ கொண்டு வந்தது சரி, காங்கிரஸ் எதற்காக போட்டி பிடிக்கிறது, பாஜக எதற்காக போட்டி பிடிக்கிறது? நான் திரு கே டி ராகவன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல எல்ஐசி நிறுவனம் வந்து 2012-13 20,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிருக்கிறது. யுனைடெட் இந்தியா அசூரன்ஸ் வந்து 200 மடங்கு லாபம் அதிகரித்திருக்கிறது முந்தைய ஆண்டை விட. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் செம்மையா செயல்பட்டு இருக்கும் போது இதுல என்ன காரணத்துக்காக நீங்க அந்நிய நேரடி முதலீடு வேணும் சொல்றீங்க? இதுல காங்கிரஸ் தான் பண்ணுச்சு, பிஜேபி தான் பண்ணுச்சு, உங்களுக்கு சண்டை வேற? இல்ல நீங்க வந்து பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்களே அங்க கேபிட்டல் இல்லாம தான் இருக்காங்க. நிறைய தேவை இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். எனக்கு வந்து 20,000 கோடி ரூபாய் லாபம் சார். இந்த நாட்டுல தேவையான அதிகமான தேவை இருக்கு சார். உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் மாத்திரம் தான் இருக்கு. எல்லா துறையிலும் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்டட் வேணும் இல்ல? நான் கேட்கிறேன், அப்படி வேணும். இது வந்து அப்படி வேணும். நீங்க கூட 4 பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கி இருப்போங்க. பாருங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய ரிப்போர்ட்டே கூட அதுதான். கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் இப்ப மீட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதற்கு தேவை என்பதற்காக தான் இந்த மாதிரி திட்டம். நான் சொல்றேன், இப்போ காங்கிரஸ் எடுத்துட்டு வந்த திட்டத்துல 49% கொடுக்க கூடாது என்பது சொல்ற காரணம் வேற. நீங்க அதை சரி பண்ணீங்கன்னா நாங்களும் ஒத்துப்போம். நாங்க ஒத்துட்டு இன்னும் கூட இவங்களுக்கு அந்த பில்லு பாஸ் பண்ணாததுக்கு பிஜேபி மாத்திரம் காரணம் இல்லைங்க, திரிணாமுல் காங்கிரஸ் காரணம். அவங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. அதை பார்த்து அவங்க பயந்தாங்க. இன்னைக்கு வந்து அருண் ஜெட்லி சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு சாமானிய மனிதனை நோக்கி காப்பீடு சென்றடைய வேணும்னா நமக்கு வந்து அந்நிய நாட்டு முதலீடு தேவை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஆண்டுகளா வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து 26% முதலீடு மட்டும் இருக்குது. எத்தனை பி சிதம்பரம் முன்னாடி சொன்னாரு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் சேர்க்கிறாரு. இந்த ஏஐஜி ஏற்கனவே வந்திருந்தாங்க, பிஐபி ஏற்கனவே, ஏஎம்பி ஏற்கனவே வந்தாங்க, ஏஐஜி ஏற்கனவே வந்தாங்க. எந்த ஊர்ல எந்த கிராமத்துல பாக்குறோம்? சென்னையில, கொல்கத்தா, மும்பைல 4 பெருநகரங்கள் தவிர எந்த மக்கள் நோக்கி அவங்க போயிருக்காங்க? உண்மை, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு, நடைமுறை சிக்கல் என்னன்னா 26% தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பொழுது அவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல வராது. பல விஷயங்கள் இருக்கு. 26% எவ்வளவு லாபம் வரும்னு பாப்பாங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க வந்து இடையிலுக்கு முன்னாடி சொன்னது போல அதை 49% அதிகரிக்கணும் அப்படின்னு கூட, ஆனா நிர்வாகம் ஒரு கட்டுப்பாட்டுல இருக்காதுன்னு சொல்றீங்க. நிர்வாகம் வந்து 26% மேல இருக்காது சொல்றீங்க. அப்ப திரும்ப அதே உங்களுடைய கணக்குப்படி 26% எங்க செக் வச்சிருக்கோம் அங்கே வருவாங்களா? டைரக்ட், அதாவது நம்முடைய ஆளு, நம்முடைய கண்ட்ரோல் இருக்குங்க, இந்தியாவுடைய சேவ் இருக்கும், நம்முடைய இந்தியன் டைரக்டர்ஸோட சேவ் இருக்குங்க, மொத்தமா அவர்கள் கையில போகாது. அதைத்தான் சொல்லுகின்றார். 26% இருந்த போது வராதவர்கள் 49% இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறேன். 26% சொன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா போகலாம்ல. அதனால இப்போ வந்து நிர்வாகம் வந்து இந்தியர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். டைரக்டர்ஸ் கூட இந்தியர்களா இருப்பாங்க. அதாவது சிஇஓ இந்தியரா இருக்கணும் அப்படி இல்ல, சிஇஓ வந்து இந்தியரா இருக்கணும் அல்லது இந்தியன் டைரக்டர் சிஇஓ. அதாவது உங்களுடைய நோக்கம் என்னன்னா கட்டுப்பாடு
கட்டுப்பாடு இந்திய தரப்புல இருக்கணும். அதான் உங்களுக்கு நோக்கம். இந்தியாவோட கட்டுப்பாடும் இருக்கணும், இந்தியனுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கணும். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி கொண்டு போக முடியும். மொத்தமா அவங்க கிட்ட கொடுத்தோம் சொன்னா சரியா வராது. இதுக்கு சம்மதிச்சிருவாங்களா அவங்க? இதுக்கு அவங்க சம்மதிச்சிருவாங்களா? அடுத்த ஸ்டெப் போயிருக்கிறோம் இல்ல, கண்டிப்பா அதைத்தான் கன்வின்ஸ் பண்ணணும், அதைதான் செய்யணும். அதற்காகத்தான் இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரும், இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரும். இல்ல என்னுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு வந்து ஏன் இன்னொரு 4 பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்க கூடாது? இல்லங்க, எல்லாத்துக்கும் தான். ஏன் இந்தியாவில் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லையா? ஜிஐசியும் ஜெனரல் இன்சூரன்ஸும் எல்ஐசியும் தானே, அதுவும் தானே இருக்கு. இதை அழித்து விட்டு நஷ்டம் லாபம் இல்லங்க, ரிக்குவயர்மெண்ட் அதிகங்க. 20,000 கோடி பத்தாது. புதிய நிறுவனங்கள் நாம இல்லை. அதுதான் இந்தியாவில் கேபிட்டல் இல்லையே, நமக்கு அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லங்கிறத பிரச்சனை. அந்நிய முதலீடு ஏன் டிஃபென்ஸ்ல வரணுங்கிறோம், நமக்கு உற்பத்தி செய்கிற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு பணம் இல்லையே, என்ன செய்வீங்க? அப்போ நீங்க டெக்னாலஜி நீங்க நோக்கியா கொண்டாங்க, ஹோண்டா கொண்டாங்க, அது வேற விஷயம். இதுல வந்து ஒரு முதலீடு வந்து நம்ம முழுக்க நம்ம தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அதுதான் சொல்ல வரேன், தனி மனிதர் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் நம்முடைய இந்தியர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாப்பு அதோட சேர்ந்து அந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்கணும். அது இருந்தா நீங்க கொண்டு வரலாம் தான் சொல்றோம். கடந்த ஆட்சியில் அவங்களுடைய பில் அது இல்ல, அதனாலதான் செலக்ட் கமிட்டி ரிஜெக்ட் பண்ணுச்சு. இப்ப இந்த பாதுகாப்பு அரங்களோட தான் அந்த பில் வருது. இல்ல நான் கேக்குறேன் என்ன, நான் வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் உள்ள சண்டைக்குள்ள நான் போறல ஒரு சாமானியனா பார்வை என்ன சண்டை இருக்கு. இல்ல நான் கேக்குறேன், ஒரு 12,000 ரூபாய் ஒரு பொதுத்துறை நிறுவனங்களுடைய பிரீமியம் வந்து சராசரியா 12,000 ரூபாய் இருக்குது. இந்த தனியார் நிறுவனங்களுடைய பிரீமியம், இன்னும் சொல்ல வெளிநாட்டு நிறுவனங்களுடைய பிரீமியம் வந்து 30,000 ரூபாய் இருக்குது, ஒரே சலுகைக்காக. அப்ப வந்து நான் வந்து அந்நிய நாட்டுக்கு அதிகமா கொடுக்கணும், என்னுடைய நாட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய இல்லையா? இல்ல பிரீமியம் மாத்திரம் இல்லங்க, இன்ஃப்ளோ வரும்பொழுது பல துறையில அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்ஐசி பாத்தீங்கன்னா எல்ஐசி உடைய பணங்கள் பல துறையில இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க. ஆமாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு அது இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, போட்டவனே பணத்தெல்லாம் வெளில கொண்டு போக முடியாது இல்ல சார். அந்த ஊர்ல நட்டத்துல இருக்கிறாங்க, இங்க வந்து 2008-09 மிகப்பெரிய பின்னடைவை அமெரிக்காவில் சந்தித்த போது 80% பங்குகளை வந்து அமெரிக்க அரசு தான் வாங்கியிருக்கு. அவங்களே திவாலானவங்கள காப்பாத்தினது அங்கதான். நம்ம ஊர்ல காப்பீட்டு நிறுவனம் என்னைக்கா திவாலா இருக்கா? அமெரிக்கா ஆயிருக்கு. அங்க அதுதான் சொல்ல வரேன். இப்ப அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இந்த சட்டத்துல கொண்டு வரணும். அதனாலதான் 49% நிக்கிறோம். அதனாலதான் இந்தியன் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்றோம். நீங்க எல்லாத்தையும் வெளில விட்டோம் சொன்னா எடுத்துட்டு போற வாய்ப்பு இருக்குதான் இல்லன்னு சொல்ல, அதுக்காக தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும்னு சொல்றோம். இல்ல நான் பாதியில ஓடி போயிடும் தடுத்துறீங்களா? இன்னைக்கு வந்து முடியாது. நோக்கியா நிறுவனம் பாதியில மூடி கிளம்பிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க? சிறை வச்சிருக்கீங்களா? நோக்கியா இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு பன்னாட்டு நிறுவனம் கொண்டு போக முடியாது. அப்படி எஃப்டிஐ நீங்க நினைச்ச நேரத்தில் கொண்டு போக முடியாது, அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சார் இவங்களாவது வந்து 100 கார் வச்சிருப்பாங்க, உள்ள ஒரு 100 ஆபீஸ் வச்சிருப்பாங்க, நீங்க இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க, 4 ஆபீஸ் வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, சட்டம் அப்படித்தான். எஃப்டிஐ நினைச்ச நேரத்தில் நாளைக்கு மூடிட்டு போனா போக முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. திரு பீட்டர் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சொன்னது போல காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் திருத்தி அமைத்திருக்கிறோம். பாதுகாப்பு, தேச நலனுக்கான விஷயங்கள், இந்தியாவுடைய ஆளுமைக்கான விஷயங்கள் எதுவுமே இல்ல. ஒரு திறந்து விட்ட ஒரு பொருளாதாரமாகத்தான் இருந்தது அந்த திட்டம், அந்த சட்டம். ஆனா நாங்க கொண்டு வந்திருக்கோம், ஏகப்பட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். செலக்ட் கமிட்டி அப்ப என்னென்ன சொல்லிச்சோ அந்த திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே சொன்ன நிர்வாக ரீதியான கட்டுப்பாடு கூட இந்தியர்கள் சார்ந்தே இருக்கும். இதுக்கு மேல என்ன பாதுகாப்புன்னு கேட்கிறார். அதாவது பாண்டே, ஒரு நண்பர் ராகவன் வந்து எனக்கு ஒரு 2 கிளாரிட்டி கொடுக்கணும். அதாவது ஒன்னு வந்து பழைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தை முன்வடிவை வந்து இப்பொழுது பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா யஸ்வந்த் சின்ஹா வந்து என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி செய்யணும். நாங்க வந்து காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த சட்ட முன்வடிவையும் நிறைவேற்ற மாட்டோம். எங்க கட்சியை சார்ந்த முன்னாள் நிதி அமைச்சர் அவர் தலைமையில இருந்து பரிந்துரை செய்த பரிந்துரைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்க புதுசா 90 திருத்தங்கள் கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம். அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு புல்லட் கன் பாயிண்ட் வச்சுட்டு கேட்கறதுல வந்து நியாயம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நான் வந்து நண்பர் ராகவன் என்ன சொல்றாரு, இப்பொழுது வந்து நாங்க வந்து இந்த 90 திருத்தங்கள் வந்து இந்த சட்டத்திற்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்குன்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அன்னைக்கு அவங்க அமெண்ட்மெண்ட் அன்னைக்கு கொடுத்திருக்கலாமே. காங்கிரஸ் கட்சி வந்து இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வருகின்ற போது இதே பாஜகவினர் அன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியா இருக்கின்ற போது இன்னைக்கு அவங்க என்ன கொண்டு வந்தாங்களோ அதை வந்து திருத்தங்களா முன்மொழிந்திருக்கலாம். சரியாக காத்திருந்தீங்க. செலக்ட் கமிட்டியில ராகவன் ப்ளீஸ் ஐ நெவர் இன்டர்ஃபியர். நீங்க வந்து 4 நிமிடம் பேசுனீங்க, நான் இன்டர்ஃபியர் பண்ணல. யஸ்வந்த் சின்ஹா டோட்டலி ரிஜெக்டட் தி பில்.
அதை வந்து நீங்க வந்து ஒத்துக்கிடுங்க. அவர் நான் 49% ஒத்துக்கவே மாட்டேன்னாரு. நீ முழுமையா யூ ஹேவ் டு ஃபைண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிருக்காரு. நீங்க தான் வாஸ்து காமிச்சீங்க. வாட் டு யூ மீன் பை டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்? எஸ், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்க வெளிநாட்டு கம்பெனியோட கூட்டு வர்றதா டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்டா? யூ டெல் மீ. ஆகவே நீங்க வந்து யஷ்வந்த் சின்ஹா வந்து அது வேற விஷயம். அது யஷ்வந்த் சின்ஹா வந்து டோட்டலி ரிஜெக்டட் இது வந்து பில். அதனால நீங்க வந்து அதுல இருந்து நீங்க யஷ்வந்த் சின்ஹாட்ட வந்து நீங்க எந்த விதமான கம்ஃபர்ட்டும் நீங்க பெற முடியாது. இல்ல நான் வந்து இப்ப சிதம்பரம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. திரு பீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திரு சிதம்பரம் அறிக்கை விட்டுருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து நிறைவேறிவிடும், நிறைவேற்ற நாங்கள் ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு ஏன் இந்த மாதிரி எதிர்த்தாங்கன்னு தெரியல சொல்லி சொல்றாரு. அவர் வந்து ஒத்துழைப்போம், நிறைவேற்ற அனுமதி கொடுப்போம், நிறைவேறும் அப்படி நம்பிக்கை தெரிவித்த பிறகு திரு பீட்டர் ஏன் சந்தேகம் வருது? முன்னாள் நிதியமைச்சரே இஸ் ஓகே வித் திஸ். இல்ல நான் வந்து நான் கேளுங்க, ஐ ஆம் a spokesperson for the All India Congress Committee. இன்னைக்கு காங்கிரஸ் பார்லிமெண்டரி போர்டு என்ன முடிவு எடுத்திருக்கிறதோ, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுத்திருக்கிறதோ அந்த முடிவின் நின்றுதான் நான் பேச முடியும். எங்களுடைய ஸ்டாண்ட் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 90 சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை வந்து நாங்கள் முழுமையாக படித்து பார்க்க வேண்டும். அதற்கு ஒரே வழி வந்து ஒரு செலக்ட் கமிட்டிக்கு வந்து அந்த பில்லை ரெஃபர் பண்ணணும். இப்ப செலக்ட் பில்லுக்கு கமிட்டிக்கு எங்கள் கட்சிக்காரரை தலைவரா போடுங்க, நாங்க உட்கார்ந்து பரிந்துரை பண்ணுவதை அடுத்த செஷன்ல நிறைவேற்றுவோம். சுருக்கமா சொல்றேன். நான் சொல்ற செலக்ட் கமிட்டி யஷ்வந்த் சின்ஹா கொடுத்த பரிந்துரைகள் நீங்க ஏற்றுக்கொண்டீர்களா? ஏத்துக்கவே இல்லை, அப்படியே தானே இருந்தீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், எந்த அச்சத்தை அந்த பரிந்துரை பண்ணதோ, அந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னதோ அதையெல்லாம் சரி செய்து கொண்டுதான் இன்றைக்கு இந்த பில்லு வருது. இல்ல இன்னொரு நிலைக்கு அனுப்புங்க, இன்சூரன்ஸ் பில் இருக்கலாம். எதிர்கட்சி தலைவர் பதவி தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இந்த நிலைக்குழு தலைவர் பதவியாக கொடுங்க, நாங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க ஏத்துக்க. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, அந்த பில்லு பேர் இன்சூரன்ஸ் பில்லா இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த பில்லுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த பில்லுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன இந்த 49% மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட ஒரு பில் இன்றைக்கு வந்திருக்கிறது. இதை மரியாதைக்குரிய ஸ்போக்ஸ் பர்சன், காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஆதரிக்க வேண்டும். உங்க கட்சியில சொல்லிட்டு தான் நான் சொல்ல விரும்புறேன். எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு போட்டி இருக்கு எப்பவுமே. நாங்க வந்து ஏற்கனவே காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்தபோது பாஜக என்ன செய்ததோ அதை பாஜக ஆளுங்கட்சியா இருக்கும்போது இன்று காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது. இரண்டு கட்சிகளும் அரசியல் நிலைப்பாடுகள் 1000 விஷயம் இருக்கலாம். அந்த அரசியலை சார்ந்து அதை அரசியலை தவிர்த்து பொதுமக்களுடைய பாதுகாப்பு என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுமக்களுக்கு உண்மையிலே காப்பீடை கொடுக்குமா? ஏற்கனவே சொன்னது போல பொதுத்துறை நிறுவனங்களுடைய காப்பீட்டு பிரீமியம் சராசரியாக 12,000 ரூபாய் இருக்க, தனியார் நிறுவனங்களுடைய குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களுடைய பிரீமியம் வந்து 30,000 ரூபாய் இருக்க, பொதுமக்களுக்கு எந்த வகை லாபம், இங்கு ஈட்டக்கூடிய லாபத்தை எல்லாம் அவர்கள் எங்கு சென்று சேர்ப்பார்கள், இந்தியாவில் திரும்ப முதலீடு செய்வார்களா என்று பல கேள்வி எழுந்திருக்க. தொடர்ந்து பார்ப்போம் இந்த மசோதா நிறைவேறுகிறதா, வரக்கூடிய நிறுவனங்கள் எத்தகைய முதலீடு, எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் முதலீடு செய்யப்படுகின்றன, அது வரக்கூடிய லாபத்தை என்ன செய்யப்படும், பல கேள்வி இருந்திருக்க. பார்ப்போம் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.